இன்னைக்கு ஹாரி பாட்டரோட 6வது பாகத்தை பார்க்கறோம். இன்னும் 2 பாகம் தான். அதோட ஹாரி பாட்டர் அப்படிங்கிற இந்த சகாப்தம் ஒரு முடிவுக்கு வரும். போன பாட்டுல வால்டர்மார்ட் நிஜம், அதுவும் அமைச்சரவைக்குள்ளேயே அமைச்சரவை ஆட்கள் அவனை பார்த்து அவன் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வில்லனோட அடிமைகளோட ஆட்டம் பயங்கரமா இருக்குது. எங்கேயோ வந்து யாரையோ பிடிச்சு தூக்கிட்டு போறது, பெரிய பாலத்தையே உடைச்சு அட்டுழியம் பண்றது, ஆட்களை கொல்றதுன்னு பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியூஸ்ல வந்திருக்கும் போல. அந்த நியூஸ் நம்ம ஹாரி பாட்டர் படிச்சுட்டு இருப்பான். எப்போ நவீன உலகத்துல அங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, இந்த பேப்பரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, ஹாரி பாட்டர்னா யாரு அப்படின்னு விசாரிக்கிறா. அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்கு வைக்கிறது எல்லாத்தையும் அவளால பார்க்க முடியுது. பிளஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல இருக்கிற அந்த படம் எல்லாம் மூவ் ஆறாப்ல நான் ஏதோ பார்த்தேன், கனவா இருக்கும் போல அப்படின்னு பேசுறா. உடனே நம்ம பையன் ஆர்வமா இருக்கிறான். பேச ஆரம்பிக்கலாமேன்னு போகும்போது 11 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியும், 11 மணிக்கு மேல பேசலாம் அப்படிங்கிறா. உடனே நம்மளால டேட்டிங்க்கு ஆள் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவேன். ஆனா அதுக்குள்ள எதுக்கு பார்த்தா நம்ம டம்பிள்டோர் வந்து நிக்கிறார். உடனே அவரை போய் பார்த்தா கூடவான்னு கைய பிடிக்க சொல்றாரு. கைய பிடிச்ச அடுத்த நொடி டெலிபோர்ட் ஆகி வேற எங்கேயோ வந்து லேண்ட் ஆறாங்க. ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி தெரியுது. பாலடைஞ்சு போய் இருக்கிறத பார்த்துட்டு தாக்குதலுக்கு உள்ளா இருக்குமோ நினைச்சிட்டு கையில மந்திரக்கோல் எடுக்க சொல்றாரு. 2 பேரும் மந்திரக்கோல் எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா எல்லாமே கண்ணா பின்னான்னு உடஞ்சு கிடக்குது. டம்பிள்டோர் தன்னோட பழைய நண்பனை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். தேடி பாக்குறாங்க, ஆளை காணோம். எங்கடா ஆளை காணமே அப்படின்னு பார்த்தா ஒரு சேர் மாதிரி உருமாறி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாப்ல. போதும் வாயா அப்படின்னு கூப்பிட்டதும் நார்மல் உருவத்துக்கு வராரு. எதுக்கு இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு கேட்டா, வில்லனோட ஆட்கள் பல பேரு பல ஆட்களை தூக்கிட்டு இருக்காங்க, என்னையும் தூக்குறதுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கு தான் பயந்துகிட்டு இந்த மாதிரி தாக்குதலே நடத்தாத வீட்டுல தாக்குதல் நடந்தாப்புல இவரே எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்டுவிட்டு இப்படி ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார் போல தெரியுது. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், நோ தான், என்னால முடியாது அப்படிங்கிறாப்ல. சரி பாத்ரூம் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டுட்டு பாத்ரூம் பக்கம் போறாரு டம்பிள்டோர். கூட வந்திருக்கிற யாரும் தெரியும்லன்னு கேட்டுட்டே அப்படியே போயிடுறாரு. ஹாரி பாட்டரை பத்தி தெரியாதா என்ன, எவ்வளவு சாகசங்களை பண்ணியிருக்கிறா, ஒரு சாதாரண சின்ன பையனா இருந்துட்டுன்னு அவருக்கு தெரியும். அப்புறம் இங்க நிறைய போட்டோஸ் இருக்கும். நீ பாக்குறது உங்க அப்பா மாதிரியே இருக்கிற, ஆனா உன்னோட கண்கள் மட்டும் அம்மாவோடதுன்னு எல்லாரும் சொல்ற அதே டயலாக சொல்றாப்ல. உங்க அம்மாவுக்கு நான் தான் கிளாஸ் எடுத்தேன், இதோ அந்த போட்டோல இருக்கா பாரு, சூப்பர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பாராட்டுறாரு. அப்புறம் இந்த தின பேப்பர் வந்துட்டு இருக்குதுல்ல, அமைச்சரவை பேப்பர், அந்த பேப்பரோட எடிட்டர் ஒருத்தவருக்கு இவர் தான் கிளாஸ் எடுத்திருப்பார் போல. அப்போ இப்ப கால் பண்ணா கூட நான் சொல்ற ஸ்டோரியை உடனே பேப்பர்ல போட்டுருவான்னு இன்ஃப்ளூயன்ஸை பத்தி ப்ரூவ் பண்றாரு. அப்புறம் இன்னொரு பொண்ணு தொடப்பத்துல பறக்கிறதுல எக்ஸ்பர்ட், நல்ல பிளேயர் போல, அவளும் என்னோட ஸ்டூடெண்ட் தான் பெருமையா பேசிக்கிறார். இப்படி பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காங்க. நம்ம வளர்ப்பு தந்த சீரியஸ் பிளாக் இருக்கிறார்ல, அவரோட அண்ணன் கூட இவரோட ஸ்டூடெண்ட் தானா. சீரியஸ் பிளாக்கு மட்டும் தான் நான் கிளாஸ் எடுக்காம விட்டுவிட்டேன், அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பல பேரை பத்தி அவரோட பெருமையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிற. என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்னு பேசிட்டு இருக்கிற ஆள் போல. பாத்ரூம் போயிட்டு வந்ததும் சரி நான் எவ்வளவு குட்டி நீ வரமாட்டேங்கிற, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போகும்போது ஹாரி பாட்டர் பின்னாடியே போகும்போது ஏதோ ஒன்னு பெருசா பறிகொடுத்தாப்ல ஃபீல் பண்ற அந்த மனுஷன் ஓடியாந்து, இங்க பாரியா ஏதோ நீ கெஞ்சி கூப்பிடுறேன்னு சொல்லி மறுபடியும் நான் அந்த ஸ்கூலுக்கு வாத்தியார் வேலைக்கு வரேன்னு ஒத்துக்கிறார். ஆனா 2 கண்டிஷன் போடுறார். ஒன்னு, நம்ம பூனையம்மா மெக்கோனக்கல் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ஆபீஸ் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் போல, அந்த ஆபீஸ் எனக்கு வேணும். 2, இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த சம்பளம் எல்லாம் கட்டுப்படி ஆகாது, இன்கிரிமெண்ட் வேணும், நிறைய பணம் கொடுக்கணும், சம்மதமா அப்படின்னு கேட்க நம்ம ஆளு சரின்னு சொல்றாப்ல. உடனே நானும் வரேன்னு அவர் ஒத்துக்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாரி பாட்டர் நீ இல்லனா இது சாத்தியம் இல்ல, உன்ன மாதிரி ஒரு சாகசக்காரன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்காம விட்டுட்டோம்னா அவரோட பேரும் புகழும் என்ன ஆறுது. அவருக்கு நல்ல ஸ்டூடெண்ட், பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தான் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு பெரிய கௌரவம் இருக்கு போல. ஹாரி பாட்டருக்கும் கிளாஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசையை தூண்டி வரதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேங்கிறாரு. வந்த வேலை சிறப்பா முடிஞ்சு போச்சுங்கிறார். அப்புறம் மறுபடியும் நீ அந்த பொண்ணோட டேட்டிங்க்கு போகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க 11 மணிக்கு தான் அப்படிங்கிறா. ஆனா நீ போக முடியாதுங்கிறாரு. சோகமாயிடுறான். ஸ்கூலுக்கு போகணுங்கிறாப்ல. ஏன் பொட்டி என்னோட ஆந்த அப்படின்னு கேட்க, எல்லாம் உனக்காக ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு, என் கைய பிடிங்கிறாப்ல. கைய பிடிச்ச அடுத்த நொடி நண்பர் ரானோட வீட்டுக்கு வெளியில ஒரு தண்ணி பக்கத்துல லேண்ட் ஆகிறான். இப்ப தண்ணியா கிடக்குது போல மழை பெஞ்சு. பார்த்தா தூரமா ரானோட வீட்டுல ரானோட தங்கச்சி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கா. கீழே கிச்சன் பக்கம் வரும்போது ஹாரி பாட்டரோட ஆந்த இருக்குது, ஹாரி பாட்டரோட பொட்டி இருக்குது. அதை பார்த்ததும் எம்மா அப்படின்னு கத்துறா. ஹாரி பாட்டர் வந்தானா, ஹாரி பாட்டரோட பொட்டி இருக்கு ஆந்த இருக்குதுன்னு அவ சந்தோஷமா கேட்கிறா. அம்மா இல்லையே நான் பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. அடுத்து ஹாரி பாட்டர்னு சத்தம் கேட்டது என்ன, அடுத்த மாடியில இருந்து நம்ம நண்பர் ரான் ஹாரி பாட்டர் வந்திருக்கானா அப்படின்னு கேட்கிறேன். ஏய் பொய் சொல்லாத, ஹாரி பாட்டர் ஒரு ரூம்ல தானே இருக்கான் அப்படின்னு தங்கச்சி கேட்டா, ஏய் இல்லப்பா அவன் வந்தது எனக்கு தெரியாது, வந்திருக்கானா அப்படின்னு அவன் கேட்கிறான். அந்த சத்தத்தை கேட்டுட்டு அதுக்கும் மேல் மாடியில் இருக்கிற நம்ம ஹெர்மானி அவளுங்க தான் வந்திருக்கா போல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாலாம். ஹாரி பாட்டர் வந்திருக்கானு அவளும் கேட்கிறா. அப்புறம் தான் வெளியில ஆள் நடந்து வர சத்தம் கேட்டுட்டு எல்லாரும் ஓடியாராங்க. பார்த்தா ஹாரி பாட்டர் வந்திருக்கான். உடனே ஓடி போய் ரானோட தங்கச்சி கட்டி பிடிக்கிறா. ஆனா அப்படி கட்டி பிடிக்கும் போது ஏதோ ஒரு ஃபீல் பண்றாங்க போல தெரியுது, ஒரு தயக்கத்தோட தான் கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா ஹெர்மானி கட்டி பிடிக்கும் போது அந்த நட்பு நல்லாவே தெரியுது, ஆழமா கட்டி பிடிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நண்பனோட அம்மா அப்புறம் நண்பர்கள் எல்லாம் பேச உட்கார்றாங்க. ரானோட அம்மாவே ஸ்கூலுக்கு போவேனான்னு சொல்ற ரேஞ்சுக்கு பயப்படுறாங்களாம், ஆபத்து ஏதாவது வந்துருமோன்ட்டு. அப்பா சொல்லி தான் ஏதோ மறுபடியும் போறதுக்கு என்ன அலோவ் பண்றாங்கன்னு சொல்றான் ரான். ஹெர்மானியோட வீட்லயும் கிட்டத்தட்ட அதே கதை தான், எல்லா பேரும் பயப்படுறாங்க. டம்பிள்டோர் இருக்கும்போது என்ன பயம் கேட்கிறா ஹாரி பாட்டர். டம்பிள்டோருக்கு வயசாயிடுச்சுல்ல அப்படிங்கிறாங்க. எவ்வளவு வயசு இருக்குன்னு ஹாரி பாட்டர் கேட்கும்போது என்ன ஒரு 100 150 அப்படின்னு கேள்றான் ரான். எல்லா பேரும் கெக்கப்புக்கான்னு சிரிக்கிறாங்க. அவங்க குளிர்காயறதுக்காக பேப்பரை எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பேப்பரை மறுபடியும் நமக்கு காட்டுறாங்க. பேப்பர்ல சின்ன செம்பட்டையனோட போட்டோ இருக்குது. பெரிய செம்பட்டையன் தப்பானவன்னு சொல்லி அவனை பத்திய புட்டு
விட்டு வெளியில வந்துருச்சு. குடும்பமே அவமானப்படுது. சின்ன செம்பட்டையன் அவங்க அம்மா 2 பேரும் வருத்தப்பட்டு அந்த பேப்பர்ல இருப்பாங்க. அது எரியறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப கட் பண்ணி அந்த நச்சு பாம்பு கூட சின்ன செம்பட்டையனோட அம்மா வராங்க. யாரோ ஒரு வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டுறாங்க. உள்ள யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம எலிய இருக்கிறான். பீட்டர் எலிய இருக்கிறான். அதுக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா அட நம்ம நடுவுச்சி இங்க இருக்கிறாப்ல. எதுக்காக இந்த குரூப் எல்லாம் வந்திருக்குதுன்னா வில்லன் வால்டமார்ட் சின்ன செம்பட்டையனை தான் டீம்ல சேரும்படி கேட்டுக்கிட்டாரு போல. அம்மா பயப்படுறாங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க முடியுமா, அனுப்ப முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் பயப்படாம அனுப்புங்கன்னு நடுவுச்சியும் கொல்றாப்ல. அவங்க தயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நச்சு பாம்பு வால்டமார்ட்டுக்கு நாம எல்லாம் சேவை செய்யறோம், நீ செய்யறனா இல்லன்னு சொல்லல, ஆனா இந்த தாய்க்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுத்தா நல்ல திருப்தியா முழு மனதோட அவங்க தான் புள்ளைய டார்க் லார்டு இருளின் அரசனுக்கு சேவை செய்யறதுக்கு தாராளமா அனுப்பிச்சு வைப்பா. சத்தியம் செய்ய தயாரா அப்படின்னு கேட்டா நடுவுச்சியன் சரின்னு சத்தியம் பண்ண தயாருன்ட்டா. 2 பேரும் கையை சேர்த்து வச்சு இப்படி கட்டி கையை இறுக்கி பிடிச்சாப்புல வச்சுட்டு ஒரு சத்தியம் செய்யறாங்க. ரொம்ப வலிமையான சத்தியம் அது. நச்சுப்பாம்பு தான் சொல்றா, இருளரசனோட படையில சேர போற சின்ன செம்பட்டையன் என்ன நோக்கத்துக்காக அவனை சேர்க்கிறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இருப்பியான்னு கேட்டா இருப்பேன்னு சத்தியம் பண்றான். அவனுக்கு ஆபத்தராம பாத்துக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கும் கண்டிப்பான சத்தியம் பண்றான். ஒரு கால் அந்த முயற்சியில அவன் தோத்து போனா அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற முயற்சி பண்ணணும். பண்ணுவியான்னு கேட்க அதுக்கு மட்டும் தாங்கிக்கிட்டே சரின்னு சத்தியம் பண்றார். சத்திய கட்டும் போட்டாச்சு. மந்திர சத்திய கட்டு போட்டாச்சு. இத பிரேக் பண்ண நினைச்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல. அடுத்து பார்த்தா மார்க்கெட் ஏரியா பக்கம் நம்ம ஆட்கள் வந்திருக்காங்க. அந்த மார்க்கெட்டே வெறிச்சோடி போய் கிடக்குது. காரணம் இருக்கு, என்னன்னு பின்னாடி சொல்றேன். ஆனா அதுல ஒரு முக்கியமான கடையை எடுத்து நம்ம ராணோட அன்னைங்க ட்வின்ஸுக்கே நடத்திட்டு இருக்கானுங்களா. இப்போ விதவிதமா விளையாட்டு பொம்மைங்க மாதிரி மேஜிக் பொம்மைகள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, அதை சாப்பிட்டா தப்பிச்சிட முடியும் போல. அப்புறம் லவ் போஷன் இருக்குதான், யாரையாவது மயக்கணும்னா அந்த போஷனை பயன்படுத்தலாம், காதல் வந்துடும் போல. நிறைய வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு சின்ன டிராகனையே அடைச்சு வச்சிருக்கான். அது நெருப்பு விட்டு கீழே பாப்கார்ன் போடுறாப்புல போடுது. அதான் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. கலர்ஃபுல்லா இருக்கிறது அந்த ஒரு கடை தான். மீதி எல்லாமே ஒரு மாதிரி இருண்டு போய் கிடக்குது. இவ்வளவு கஷ்டமான நேரத்திலையும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது அந்த ட்வின்ஸுகளோட எண்ணம் போல. அதை பத்தி நம்ம ஹெர்மானி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்புறம் அங்க ஒரு கடையை பாக்குறாங்க. இந்த கடையை பார்த்தியா, நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்திருப்போம். ஒரு 3 பேர் கடைக்குள்ள புகுந்து ஒரு ஆளை கடத்திட்டு போவாங்க. அவங்க இந்த கடையை தான் நாசம் பண்ணிட்டு போனானுங்க. அந்த கடைக்குள்ள தான் இப்போ நம்ம ஆட்கள் போறாங்க. அதே சமயம் ஜன்னல் வழியா பார்த்தா ராணு தான் பார்த்து சொல்றான், சின்ன செம்பட்டையனும் அவங்களோட அம்மாவும் ஏதோ ரகசியமா போறாப்புல தெரியுதுன்னு. பின்னாடியே நம்ம ஆட்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே போறாங்க. அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அதே வீட்டுக்குள்ள ஒரு 10 பேர் முதுமுதுன்னு உள்ள போறாங்க. அங்க ஏதோ ஒரு சடங்கு நடத்தப்படுறாப்ல தெரியுது. கூரை மேல ஏறி இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ திரும்பலாப்ல தெரிய டப்புன்னு பசங்க குனிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஜன்னல்ல இருந்த திரையை போட்டு விட்டுறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க முடியல. அரைகுறையா தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்புறம் பார்த்தா ட்ரெயின்ல வழக்கம் போல அடுத்த வருஷம் ஸ்கூல் நடக்க போது எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சைனா பொண்ணு வேற யாரோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா. அவ்வளவுதான், ஹாரி பாட்டர் மேட்டர் முடிஞ்சு போச்சு போல தெரியுது. புக்கு ஒண்ணு வித்துக்கிட்டு இருக்கா அந்த லூசு பெண்ணே. என்ன புக்குனா, கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் ஹாரி பாட்டருக்கும் இவளுக்கும் கண்ணுக்கு தெரியும்ல, அந்த உயிரினங்களை பத்தி ஒரு புக்கே போட்டிருக்கா போல. அதுல ஒரு பூச்சியை பத்தி இவ விசாரிப்பா சைனாக்காரி. அந்த பூச்சி காது வழியா, கண்ணுக்கு தெரியாத பூச்சி காது வழியா உள்ள போய் மூளையவே செயலக்க செஞ்சிருமா. விளக்கம் சொல்லிட்டு இவ போவா. உள்ள ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற நம்ம ஹாரி பாட்டர் இவங்க கிட்ட, எனக்கு என்னமோ வில்லே வால்டமார்ட்டோட அடிமைகள் எல்லா பேருக்கும் காமனான ஒரு பேர் என்னன்னா பிணந்தினிங்க. சின்ன செம்பேட்டனோட அப்பன் கூட அந்த அடிமை தான், ஒரு பிணந்தினி தான். அந்த பிணந்தினிகள் கூட்டத்துல சின்ன செம்பேட்டையனும் சேர்ந்துட்டானோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதற்கான சடங்கு தான் அங்க நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறா. ஆனா இவங்க 2 பேரும் அதை நம்புறதுக்கு தயாரா இல்ல. நீ சந்தேகப்படு, ஆனா இந்த ரேஞ்சுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாங்க. இதுல காண்டானவன் நான் தனியா கிளம்புறேன்னு கிளம்பிடுறான். அந்த பக்கம் போனா சின்ன செம்பட்டையே இருக்கிறான். அவனோட பேக் இருக்குது. இதை பார்த்தது நம்ம ஆளு யோசிக்கிறான். அந்த மார்க்கெட் சந்தையில இருந்து தப்பிக்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க இல்ல, அதை எடுத்து வந்திருக்கான் போல. அது புகையை கிளப்புறது. புகையை கிளப்பிட்டு எஸ்கேப் ஆகலாம். அதை போட்டு புகையை கிளப்பி விட்டுறான். அப்புறம் போர்வை எடுத்து வந்திருப்பான். போர்வையை போத்தி அந்த பேக் யாரோடது, சின்ன செம்பட்டனோட பேக், அதுகிட்ட போயிருப்பான் போல. மறைஞ்சிருந்து வர்றான் போர்வையை பொத்திக்கிட்டு. பேசிட்டு இருக்கும் போதே பேக் லைட்டா அசைறத அவன் கவனிச்சிடறான். சின்ன செம்பட்டையும் கவனிச்சிடறான். இறங்குற இடம் வந்துருச்சு. எல்லாரும் இறங்கி போறாங்க. ஹெர்மானி தேடிட்டு இருக்கிறா ஹாரி பாட்டரை காணமேன்னு. அவன் முன்னாடியே இறங்கி போயிருப்பான். வா போலாம் அப்படின்னு நண்பர் ராணு பெருசா கண்டுக்காம கீழே இறங்குறான். எல்லாரும் இறங்குறாங்க. இவன் மட்டும் கதவை சாத்திட்டு, ஏண்டா ஒளிஞ்சிருந்து ஒரு சேட்டையை காட்டுறியான்னு சொல்லி மேஜிக்கை போட்டு மேல இருக்கிற ஹாரி பாட்டரை கீழே விழ வைக்கிறான். கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுல மயங்கி கிடக்குறான். எங்க அப்பாவே மாட்டி விட்டேல்ல, அதுக்காக இந்த வாங்கிக்கொன்னு ஓங்கி மூக்குல ஒரு குத்து, ஒரு எத்து விட்டுட்டு மறுபடியும் லண்டனுக்கே போய் சேருன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுறான். யாருமே கவனிக்கல. போர்வை போத்தி இருக்கிறதுனால தெரியல. மறுபடியும் போர்வை வேற போத்தி விட்டு போயிட்டான். ஆனாலும் கரெக்டா நம்ம லூசு பெண்ணே வரா. கண்ணாடி மாதிரி ஏதோ ஒரு போட்டிருக்கிறா. நிறைய பூச்சிங்க அங்க மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பூச்சிங்க என்ன பண்ணும்னா காது வழியா போய் மூளை வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய பூச்சிங்க. இந்த பூச்சிகளை பத்தி தான் புக்ல எழுதியிருப்பா, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறா. இப்படி ஒரு ஆளை மொச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல மொச்சுக்கிட்டே இருந்தா அங்க ஆள் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஆள் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மேஜிக்கை போட்டு போர்வையை விலைக்கு பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம ஹாரி பாட்டர். யார் கண்ணுக்கு தெரியலையே, எப்படி நீ கண்டுபிடிச்சன்னு கேட்டா
பூச்சிகளை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்குது. இந்த பூச்சிகள் உடனே மூளையில போய் கடிச்சு குதிரையெல்லாம் தின்னாது, சும்மா காது வழியா போய் மூளை வரைக்கும் போயிட்டு வரும் போல, மூளையை சேதப்படுத்தும் போல இந்த வைரஸ் மாதிரி. பல வருஷங்கள் கூட ஆகலாமோ என்னவோ தெரியல. ஆனா காது வழியா மூளைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போல. அதுகளை வச்சு அங்க இருக்கிற ஆட்களை கண்டுபிடிக்க முடியும் போல சூப்பரா கத்து காட்டுறா. எல்லா வண்டியும் போயிடுச்சு, இவங்க நடந்தே தான் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூல் வாசல்லையே நம்ம மியூசிக் வாத்தியார் காத்துட்டு இருக்காரு. உங்க 2 பேரும் எவ்வளவு தூரம் தேடுறதா, வந்துட்டீங்களா, சீக்கிரம் உள்ள வாங்கன்னு கதவை சாத்துறாங்க. பாதுகாப்புக்காக நீங்க நிறைய பேர் பாதுகாவலர்ல போட்டுருக்காங்க. இந்த தடவை நம்ம சின்ன செம்பட்டியனோட பேக் எல்லாம் செக் பண்ணி ஆயுதம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து தான் உள்ள கூட்டு போறாங்க. ஏதோ ஒரு கம்பி கிடக்குது, எங்க அப்பாவோடது அதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, இந்த பையனுக்கு நான் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சின்ன செம்பட்டியனை சேஃபா கூட்டிட்டு போறாரு நம்ம நடுவுச்சிய. அவனுக்காக சத்தியம் பண்ணிருக்காருல, செஞ்சு தானே ஆகணும். மூக்க வேணா நான் சரி பண்ணட்டுமான்னு அந்த லூசு பெண்ணே தான் மேஜிக் போட்டு மூக்க சரி பண்ணுவா. ஆனாலும் ஒரு மாதிரியா இருக்கும். இங்க வந்த பிறகு ரானோட தங்கச்சி ரொம்ப பாசமா ஹாரி பாட்டரோட மூக்கெல்லாம் அப்படி தொடச்சு விடுவா. அவ லவ் பண்றா போல தெரியுது ஹாரி பாட்டர். ஸ்கூல்ல வழக்கம் போல டம்பிள்டோர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. எப்பவுமே இந்த மந்திர பாஷணங்களை செய்யற வேலையை யார் பார்த்துட்டு இருப்பா, நம்ம நடுவுச்சியம் பார்த்துட்டு இருப்பார். இனிமே அந்த பாடத்தை என் நண்பன் புது வாத்தியார் இவர் பார்த்துப்பாருன்னு அறிமுகப்படுத்துறாப்ல. எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்போ ஏற்கனவே அந்த எடுபடி அம்மா ஒரு வேலை இருந்தது இல்ல, இருளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வித்தையை சொல்லி கொடுக்குற அந்த பொறுப்பு தான் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பொறுப்புக்கு இப்ப யார் வர்றா, நம்ம நடுவுச்சியன் வர்றாரா. அந்த பதவிக்கு வர்றவங்க எல்லாம் வில்லன் ஆயிடுறாங்கப்பா இல்ல, இது அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் இதே ஸ்கூலுக்குள்ள இதுக்கு முன்னாடி நீங்க வரும்போது எந்த செக்கிங்குமே கிடையாது. பட் இந்த தடவை உங்களை தரவா செக் பண்ணி தான் உள்ள கூட்டு வந்தோம். காரணம் இருக்கு. ஏன்னா உங்களை மாதிரியே ஒரு மாணவன் இதுக்கு முன்னாடி இங்க படிச்சவன் தான் இப்ப வால்டமாட்டா வளர்ந்து நிக்கிறான். அந்த மாதிரி நீங்க யாரும் ஆயிடக்கூடாதுங்கிறதா எங்களோட எண்ணம். வால்டமாட் உங்களையே கூட ஆயுதமா மாத்தக்கூடிய ஒருத்தன், நீங்க கவனமா இருக்கணும்னு எச்சரிச்சிட்டு இருக்கிறார். அதே சமயம் ரொம்ப சோகமா அந்த பக்கத்துல நம்ம சின்ன சம்பட்டியா உட்காந்துட்டு இருக்கிறான். கடந்த 5 பாகங்கள்லயும் அவங்க கிட்ட இருந்த அந்த சிரிப்பு இந்த பாகத்துல இல்ல. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் கிளாஸ். ஹாரி பாட்டரும் நண்பர் ராணு உட்காந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வாத்தியாரம்மா பாத்துறாங்க. பசங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்னடா வேலை இங்க, மந்திர பாஷண கிளாஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ஒழுங்கா போய் கிளாஸ் கவனிங்க. புது வாத்தியார் சூப்பரா கிளாஸ் எடுப்பார். உன்ன மாதிரி படிக்கிற பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், போங்கடா அப்படின்னு விரட்டி வராங்க. உடனே அவங்க 2 பேரும் பிடிக்காம தான் இங்க வராங்க. ஆல்ரெடி கிளாஸ் ஆரம்பமாயிடுச்சு. நம்ம ஆட்கள் குடுன்னு ஓடியாரானுங்க. சார் ஆல்ரெடி கிளாஸ்ல இருக்கிற, வாங்க ஜாயின் பண்ணிக்கங்கன்னு கூப்பிடும்போது புக் இல்லங்கிறாங்க 2 பேரும். 2 பேர்ட்டையும் புக் இல்ல போல. கபோர்ட்ல 2 புக் இருக்கு, எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொன்னதும் இவங்களும் போய் கபோர்டை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா ஒரு புக்கு அப்படியே புத்தம் புதுசா இருக்கு. இன்னொரு புக்கு கிழிஞ்சு போன ஒரு பழைய புக்கு, யாரோ பயன்படுத்தின ஒரு பழைய புக்கு கிடக்குது. என்னதான் நண்பர்களா இருந்தாலும் அந்த புது புக் எடுத்துக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. கடைசியில நண்பர் ராணு தான் அந்த புது புக் எடுத்துப்பா. ஹாரி பாட்டருக்கு கிழிஞ்ச அந்த பழைய புக்கு தான் கிடைக்கும். எடுத்துக்கிட்டாச்சு. இங்க லவ் போஷனை உருவாக்குறது எப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் போல. அதுல ஒரு லவ் போஷனை பத்தி ஏதோ கேள்வி கேட்க எல்லா கேள்விக்கும் டான்னு பதில் சொல்றது யாரு, நம்ம ஹெர்மானி தான். அதுலயும் அந்த போஷனை பத்தி சூப்பரா விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அது பயங்கரமா ஈர்க்குமா, வெறிய தூண்டுமா. அது அவளால அங்க நிக்க முடியாம ஓடிடுறா. பின்னாடி நிக்கிற ஒரு 5 பொண்ணுங்க அதோட ஸ்மெல்ல ஆர்வமாயி வெறியோட முன்னோக்கி வருவாங்க பாருங்க. டப்புன்னு மூடிய போட்டு மூடிடுறார். அப்புறம் சின்னதா ஒரு பாட்டில் இருக்கும். இது என்னன்னு கேட்டா இது அதிர்ஷ்ட திரவமா. இதை சாப்பிட்டா அடுத்த 1 மணி நேரத்துக்கு அதோட வீரியம் குறையிற வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. நீங்க நினைக்கிறத சாதிக்க முடியும் 1 மணி நேரத்துக்கு. இதை உங்கள யாருக்காவது ஒருத்தவருக்கு நான் கிஃப்ட் கொடுக்க தயார், ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு தயார், பரிசா கொடுக்கறதுக்கு தயார். பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்க புத்தகத்துல பேஜ் நம்பர் 10ல ஒரு பாஷணத்தை செய்ய போட்டிருக்குது. மரண பாஷணத்தை செய்யறதுக்கு எப்படின்னு போட்டிருக்குதா. அதை யாரு கரெக்டா செஞ்சு காட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் நான் இதை பரிசா கொடுப்பேன்றார். உடனே எல்லாரும் போட்டி போட்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த 10வது பேஜ்ல என்ன எழுதிருக்குன்னு பார்த்து எல்லாரும் செய்றாங்க. ஒரு கொட்டையை வெட்டி எல்லாரும் போடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா ஹாரி பாட்டர் கிட்ட இருக்கிற அந்த புக்ல வெட்டக்கூடாது, நசுக்கி போடணும்னு போட்டிருக்கு. 10வதுக்கு அந்த புக்கை இதுக்கு முன்னாடி யார் பயன்படுத்தினாங்களோ அவங்களோட பேரு போடாம சும்மா புனைப்பெயர் மாதிரி பட்டப்பெயர் மாதிரி ஒன்னு எழுதிருக்குது. ஹாஃப் பிளட் பிரின்ஸ் அப்படின்னு எழுதிருக்குது. அரை ரத்த இளவரசன் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா வருது. என்ன ஏதுங்கிறது போக போகத்தான் தெரியும். யார் அந்த புத்தகத்துக்கு சொந்தக்காரன் இளவரசங்கிறது. கரெக்டா நசுக்கி போடுவான், கரெக்டா வேலை செய்யறாப்ல தெரியுது. நீ பண்ணி எப்படி கரெக்டா பண்ற அப்படின்னு ஹெர்மானி கேட்பா. புக்ல போட்டிருக்கப்படி தான் நானும் செய்யறேன் அப்படிங்கிறான். இல்ல வெட்டணும்னு புக்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவா அவ. அப்படியா போட்டிருக்கு அப்படின்னு இவன் தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அடுத்து 12 மூலிகையில போடணும்னு புக்ல எல்லாம் போட்டிருக்கும். ஆனா ஹாரி பாட்டர் இருக்கிற இந்த புக்ல 13 மூலிகைகள்னு எழுதியிருக்கும். அடிச்சு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி ஃபர்ஸ்ட் ஆளா பண்ணி காட்டிட்டாங்க. வாத்தியாரும் அதுல ஒரு இதை போட்டு பாக்குறாரு. உடனே பொசுங்கி போயிடுது. இதுதான் பயங்கரமான நஞ்சா. இதை வச்சு இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாரையுமே கொல்ல முடியுமா. ரொம்ப சூப்பரா தயாரிச்சு காட்டிட்டா ஹாரி பாட்டர். வாழ்த்துக்கள் எல்லாரும் கைத்தட்ட சொல்ல கைத்தட்டுறாங்க. அந்த அதிர்ஷ்ட திரவத்தையுமே பரிசா கொடுத்துறாரு. நல்லதுக்கு பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்துறாரு. இவனும் சந்தோஷமா வாங்கிட்டு டம்பிள்டோர் கூப்பிட்டு விட்டாருன்னு டம்பிள்டோர் அவரோட ரூம்ல பாக்குறதுக்காக வந்திருக்கா. வந்தவங்க கிட்ட ஏப்பா ஸ்கூல் எப்படி போயிட்டு இருக்கு, படிப்பு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்கிறா. புது வாத்தியார் எப்படின்னு கேட்க சூப்பர், என்ன என் மேல ஓவர் நம்பிக்கை வச்சிருக்காரு, ரொம்ப படிப்பாளி நினைக்கிறாரு, ஆனா அப்பேற்பட்டவே நான் இல்ல அப்படிங்கிறா. ஆனாலும் உன்னை பத்தி நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு இவரு. அப்புறம் ஸ்கூலை தவிர மத்த வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கிறாரு. இல்ல புரியலங்கிறா. இல்ல நீயும் ஹெர்மானியும் அடிக்கடி வெளியில சுத்துறீங்க வைக்கிறீங்க, அதான் உங்களுக்கு நடுவுல ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது சேச்சே அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறா. ஓகே ஏதோ கியூரியாசிட்டியில கேட்டுட்டேன், தப்பா எடுத்துக்க
இருக்காதங்கிறாப்ல. அப்புறம் உன்னை எதுக்கு வர சொன்னா, நானும் வால்டர்மாட்டும் முத சந்திச்ச அந்த சந்திப்பு நினைவுகள் அது எல்லாத்தையுமே நான் தனித்தனியா வச்சிருக்கிறேன், நீ விருப்பப்பட்டா அதை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. அவனும் சரின்னு பாக்குறதுக்கு முடிவு பண்ணி ஞாபக சட்டிக்குள்ள அதை ஊத்தி விட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு கவனிக்கிறான். அப்போ நம்ம வால்டர்மாட் ரொம்ப சின்ன பையன் போல. ஒரு பையன் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான், மற்ற ஸ்டூடெண்ட்களோட சேர மாட்டேங்கிறான், ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றான், அவனை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க போல. மேட்டரை கேள்விப்பட்டு நம்ம டம்பிள்டோர் அவனை வந்து பாக்குறாரு. பேசி பார்த்தா அவன் பயங்கரமா பேசுறான். நான் சாதாரண ஆள் இல்ல, என்னால இருள பகலாக்க முடியும், மனிதனை மிருகமாக்க முடியும், நினைச்சா எதை வேணாலும் என்னால துன்புறுத்த முடியும், அப்படி இப்படி நிறைய பேசுறான். நான் வித்தியாசமானவங்கிறான். அலமாரியை திறக்க போகும்போது அலமாரியை திறக்காதீங்கன்னு சத்தம் போட்டிருப்பான். அப்புறம் தான் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பான். நானும் வித்தியாசமானவன் தான் அப்படிங்கிறாரு டம்பிள்டோர். ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டதும் அடுத்த நொடி அந்த அலமாரியை பத்தி எரிய வைக்கிறார். இவன் உடனே இம்ப்ரெஸ் ஆகிறான். அந்த அலமாரிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு வெளியில வர துடிக்குதுன்னு சொன்னதும் திறந்து பார்க்கறான். பார்த்தா உள்ள சில பசங்க கிட்ட இருந்து 3D பொருட்களை வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல திருடுறது தப்பு தம்பி, மேஜிக்கை எப்படி செய்யணுங்கிறத கத்து கொடுக்கறது மட்டும் இல்லாம மேஜிக்கை கண்ட்ரோல் பண்றதையும் நாங்க கத்து கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு அட்வைஸ போட்டு போறார். அப்படி போறவரை நிப்பாட்டி என்னால பாம்புகளோட பேச முடியும்னு பெரிய குண்டை தூக்கி போடுறான். அரண்டு போய் பார்க்கறார். சில சமயம் பாம்புகள் இவனை தேடி வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு போகுமா. இந்த நினைவுகளை தான் நம்ம ஹாரி பாட்டரும் பார்த்திருப்பார். இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது யாரு கூடயும் ஒட்டாதவன் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட, ஒரே ஒரு வாத்தியார் கூட மட்டும் ஒட்டினாப்லையா. அந்த வாத்தியார் யாருன்னு நினைக்கிறேன்னு கேட்க நம்ம ஹாரி பாட்டர் யோசிக்கிறான். அந்த வாத்தியார் மேபி நம்ம புது வாத்தியாரா இருக்கும்னு. ஆனா இது சம்பந்தமா கேட்டா அவர் யாரும் ஈஸியா எதுவும் சொல்றது இல்ல, உன் கூட நல்லபடியா பழகுறாரு வைக்கிறாரு. உடனே ஹாரி பாட்டரும் புரிஞ்சுக்கிட்டு அப்ப நான் அவர் கூட இன்னும் நல்லாவே பழகுறேன், அவர் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றேன், எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போங்கிறான் ஹாரி பாட்டரும். இதுதான் அவருக்கும் வேணும். திடீர்னு பார்த்தா வால்டமாட்டோட அடிமைங்க 3 பிடந்தனிங்க ஸ்கூல் பக்கம் நெருங்கி வருதுங்க. உள்ள வரும்னு பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியில ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்காரு போல டம்பிள்டோர். அதை உடைச்சுக்கிட்டு அதுகளால உள்ள வர முடியல. கட் பண்ணி இப்போ உள்ளேயே இருக்கிற நம்ம சின்ன செம்பட்டேனா காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறான். பழமையான பொருட்கள் எல்லாம் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஷோரூம் பக்கம் வர்றான். எதையோ தேடுறான். ஒரு போர்வையை விலைக்கு பார்க்கறான். பீரோ மாதிரி ஏதோ ஒன்னு இருக்குது. பிரமிப்பா அதை பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்து அந்த கேமை காட்டுறாங்க. கேமை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸான ஆளு நம்ம ஹாரி பாட்டர் தான். சோ அந்த ஒட்டுமொத்த டீமையும் இப்ப அவன் தான் கேப்டன் மாதிரி இருந்து வழி நடத்துறான். கத்துவான், ஒரு பயிலும் கண்டுக்க மாட்டாங்க. பின்னாடி இருக்கிற ரானோட தங்கச்சி சைலண்ட் அப்படின்னு கத்துவா பாருங்க, எல்லா பேரும் அமைதியாயிராங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு போன வருஷம் நீங்க போட்டியில இருந்ததுனால டீம்ல இருந்ததுனால இந்த வருஷமும் டீம்ல இருப்பீங்கன்னு எதிர்பார்க்க கூடாது, நல்லா விளையாடணும், யாரு நல்லா விளையாடுறாங்கன்னு பார்த்து அவங்கள தான் நாங்க அடுத்த டீமுக்கு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹாரி பாட்டர் சொல்லிட்டான். எல்லாரும் கேட்கறாங்க. கீப்பர் போஸ்ட்டுக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க. ஒருத்தன் நம்ம ராணு, இன்னொருத்தவன் ஒரு வளர்ந்த மாடு. அந்த வளர்ந்த மாடுக்கு நம்ம ஹெர்மானி மேல கண்ணு போல. உன் ஃப்ரெண்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையன்னு நக்கல் பண்றான். ஆனா ஹெர்மானிக்கு நம்ம ராணை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து டாட்டா போடுறான். அப்புறம் 2 கீப்பர் பொசிஷன்லயும் இவங்க 2 பேர் போய் நின்னுக்கிறானுங்க. மாத்தி மாத்தி அடிக்க வராங்க. எல்லாத்தையும் ரொம்ப அருமையா ஸ்டைலா தடுக்கிறான் அவன். இந்த பக்கம் நம்ம ராணு எடுத்துக்கிட்டா ராணு தடுக்கிறான். ஆனா ஸ்டைலா தடுக்கிறது இல்ல, கண்ட மாணிக்க தடுக்கிறான். தலையில அடிபடும், மூஞ்சில அடிபடும், நெஞ்சில அடிபடும், ஆனாலும் தடுக்கத்தான் செய்யறான். இந்த பக்கம் ஒரு பால் வரும்போது நம்ம ஹெர்மானி குழப்ப மந்திரத்தை போட்டு அவனை திசை திருப்பி பாலை உள்ள போக வச்சிருவா. யார எதிர்க்கு அந்த வளர்ந்த மாடு கீப்பரை குழப்பி விட்டு ஒரு ஸ்கோர் அடிக்க விட்டுருவா. ஆனா அதே சமயம் நம்ம ராணுக்கு வர்ற ஒரு பால் தொடப்பக்கத்துக்கு கீழே வரும். டப்புன்னு யோசிக்காம அப்படியே தலைகீழ தொங்கி அதை தடுப்பான். எதையுமே ஸ்மார்ட்டா தடுத்தாப்புல தெரியல, பட் எப்படியோ தடுக்கிறான். அந்த ஆர்வம் இருக்குது. போட்டியிலையும் ஜெயிச்சிட்டான். அந்த கீப்பரை விட நம்ம ராணு கீப்பரா இருந்தா பெட்டரா இருக்குங்கிற ரேஞ்சுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கான். அடுத்த ராத்திரி ஒரே பீத்தல் தான். இதுல கூத்து என்னன்னா, அங்க ஆடியன்ஸ்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு நம்ம ராணை விடாம பாத்துக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, ராத்திரி இத பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும் போதோட பக்கத்துல ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு இவனையே பாத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த வளர்ந்த மாடு உன்னை பத்தி விசாரிச்சாண்டி அப்படின்னு ஹெர்மானி கிட்ட சொன்னா, அட போடா உனக்கு ஒரு வேலை இல்ல அப்படின்னு அந்த டாபிக்கே பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறா ஹெர்மானி. ஹாரி பாட்டர் அந்த புக்கை விட மாட்டேங்கிறா. யாரோ ஒரு இளவரசன் ஏதோ எழுதி வச்சிருக்கிற ஒரு புக், அதுல ரத்த கலரின்னு ஒரு மந்திரத்தை பத்தி போட்டிருக்குது போல. அதை பத்தி விசாரிச்சதும் ஹெர்மானி, இந்த புக்கோட சொந்தக்கார யாருன்னு எனக்கு தெரியணும், அந்த புக்கை கொடு அப்படின்னு கேட்டா நம்ம பையன் புக்கை கொடுக்க மாட்டேங்கிறான். புக்கு கிழிஞ்சிருங்கிறான். பயபுள்ள புக்கே கொடுக்க மாட்டேங்கிறான். பின்னாடி இருந்த ராணோட தங்கச்சி அழகா புக்கை பிடிங்கி ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன எழுதிருக்குன்னு பாக்குறான். ஹாஃப் பிளட் பிரின்ஸ் அப்படின்னு எழுதிருக்குது. அதுல மூவில என்ன சொல்றாங்கன்னா, அதை தமிழாக்கம் பண்ணும்போது மாய ராஜகுமாரன், இளவரசன்னா ராஜகுமாரன் தானே, மாய ராஜகுமாரன் அதுல எடுத்து சொல்றாங்க. யார் அந்த மாய ராஜகுமாரன் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உனக்கு இல்லையான்னு ஹெர்மானி கேக்குறா. ஆர்வம் இல்லாம இல்ல, அப்புறம் நீங்க சொல்றாப்ல இந்த புக்கு மேல நான் ஒன்னும் வெறி பிடிச்சாப்ல தெரியலங்கிறா ஹாரி பாட்டர். காலையில அடுத்த நாள் நம்ம ஹெர்மானி சும்மா இருப்பாளா, யார் அந்த மாய ராஜகுமாரன் தெரிஞ்சுக்கிறதுக்காக லைப்ரரி பக்கம் போய் நிறைய படிச்சு பார்த்திருக்கிறா. ஆனாலும் எந்த ரெஃபரன்ஸுமே கிடைக்கலையா, கண்டுபிடிக்க முடியலையா. அதே சமயம் நம்ம புது வாத்தியாரு ஒரு பார் பக்கம் போறத பார்த்துட்டு இவங்க முந்திக்கிட்டு போறாங்க. அவரை பாக்குறாப்ல அவர் பாக்குறாப்ல ஒரு டேபிள்ல இவங்க உட்காந்துக்கிறாங்க. பக்கத்து டேபிள்ல பார்த்தா ராணோட தங்கச்சி வேற ஒருத்தவங்க கூட கை குலுக்கிட்டு இருக்கா. கை தானே குலுக்குறாங்க, ரொம்ப ஓவரா பண்ணாதரான்னு ஹெர்மானி சொல்லி முடிக்கல, முத்தா கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அடச்சை, உடனே நான் கிளம்புறேங்கிறா. எதுக்கு உடனே கிளம்புறேங்கிற, ஒரு பேச்சுக்கு நீ நானும் முத்தம் கொடுத்துட்டு இருந்தா அவ என்ன கிளம்பிட்டு போவாளா, சும்மா உட்காருப்பா அப்படிங்கிறா அவ. அதே சமயம் நல்லா சரக்கு அடிச்சுட்டே நம்ம புது வாத்தியார் வராரு. ஹாரி பாட்டரை பார்த்ததுமே பேச ஆரம்பிக்கிறார். அடிக்கடி நான் என்னோட பசங்களுக்கு, அதுவும் ரொம்ப திறமையான என் ஃபேவரட் பசங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறது வழக்கம். ஒரு பார்ட்டி
பார்ட்டி கொடுப்பேன் வருவியா அப்படின்னு கேட்க ஹாரி பாட்டருக்கு டெஃபினட்டா வருவேங்கிறான். பக்கத்திலேயே புத்திசாலியா நம்ம ஹெர்மானி இருக்க, ஹெர்மானி நீயும் வாயேன்னு கூப்பிடுறாரு. அவளும் வரேங்கிறா. ஆனா பக்கத்திலேயே நம்ம ரான் பைபிள் உட்காந்துருக்கான். அவங்கிட்ட ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போறாரு. கூப்பிடல. திறமையான படிக்கிற பசங்களை மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும், ட்ரீட் கொடுப்பாரு போல தெரியுது. சீக்கிரம் ஆந்தை மூலமா அழைப்புதல் வரும், பாத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ரொம்ப ஓவரா எதுக்கு அந்த ஆள்கிட்ட வலியுறீங்கன்னு ராணு சண்டைக்கு வரான் ஹாரி பாட்டர்ட்ட. அது எதுக்கும் தெரியாது, ஆனா டம்பிள்டோர் தான் இவர் கூட நல்லா பழகி வச்சுக்கோ அப்படின்னு ஒரு வேலை கொடுத்திருக்காரு, ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. அதுக்காக தாங்கிறான் ஹாரி பாட்டர். இவ ஜூஸ் குடிக்கும் போது உதட்டுல ஏதோ ஒட்டிருக்கும், ஏதோ ஒட்டிருக்குங்கிறான் நம்ம ராணு. உடனே அவளும் அதை எல்லாம் தொடச்சுக்கிறா. நம்ம ராணு தொடச்சு விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அதை அவ எதிர்பார்க்கிறா போல தெரியுது. இவன் தான் பைபிள்ல புரிஞ்சுக்காம நடக்கிறானோ என்னவோ. அதே பார்ல நம்ம சின்ன செம்பட்டையனையும் ஹாரி பாட்டர் பார்த்திருப்பாரு. பாத்ரூம் பக்கம் போயிருப்பான். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஆட்கள் வெளியில கிளம்பி வரும்போது ரெண்டு பொண்ணுங்க ஏதோ ஒரு பார்சலோட வருதுங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்காதடின்னு ஒருத்தி சொல்லுவா. கேட்காம ஒருத்தி அதை ஓபன் பண்ணி பார்த்ததுனால அதோ ஒன்னு ஆட்கொண்டு கண்ணா பின்னான ஆடி வானத்துல ஏறி பொத்துன்னு கீழே விழுந்து பயங்கரமா நிபிடுது. எல்லாரும் விலகியே இருங்கன்னு நம்ம தாடி மாமா சத்தம் போறாரு. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை தூக்கிக்கிறார். அப்புறம் கீழே கிடக்கிற அந்த பொருள் ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரி அதுல இருக்குது. அதை தொடாம கவரை மட்டும் போட்டு மூடி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அடுத்த நொடி பார்த்தா இத பத்தி நம்ம மெக்கானிக்கல் வாத்தியாரமா விசாரிக்கிறாங்க. பாருக்குள்ள அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு போகையில அவகிட்ட இந்த கிஃப்ட் இல்ல. பாத்ரூமுக்கு போறேன்னு போயிட்டு திரும்பி வரும்போது அவகிட்ட அந்த கிஃப்ட் இருந்தது. அந்த கிஃப்ட் ஆக்சுவலா நம்ம டம்பிள்டோருக்கு கிஃப்டா கொடுக்கப்பட வேண்டிய கிஃப்டா. இவன் மூலமா யாரோ அந்த கிஃப்ட டம்பிள்டோருக்கு கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? டம்பிள்டோருக்காகத்தான் விரிச்சிருக்காங்க வலைய. அந்த நெக்லஸ் கூட டம்பிள்டோர் போடுறாப்ல தான் பெருசா இருக்கும். அவருக்கு விழிச்ச வலை நடுவுல இந்த பொண்ணு ஓபன் பண்ண போய் அவளுக்கு அந்த ஆபத்து வந்து சேர்ந்துருச்சு. நம்ம பசங்க கிட்ட நீங்க எங்க போனாலும் ஏதாவது பிரச்சனை கூட வந்துகிட்டே இருக்குது, இதுக்கு யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறான்னு கேட்டா, பார்ல நான் அந்த சின்ன செம்பட்டையனை பார்த்தேன், என் உள்ளுணர்வு சொல்கிறது அவன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாப்ல சொல்றாரு. நம்ம நடுவுச்சி மண்டையனா இப்ப வந்திருப்பாப்ல. அந்த டாலர் வந்து சபிக்கப்பட்ட டாலரா. இவ்வளவு பெரிய பழியவன் தூக்கி போடும்போது வெறும் உள்ளுணர்வை வச்செல்லாம் இவ்வளவு பெரிய பழியெல்லாம் போட முடியாது தம்பி, போ தம்பிங்கிறாரு நடுவுச்சி மண்டைய. அப்புறம் ராத்திரி நம்ம பசங்க பேசிட்டு இருக்காங்க. என் தங்கச்சிக்கு ஒருத்த முத்தா கொடுத்தான் பாத்தியா, அப்படி என் தங்கச்சி கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹாரி பாட்டர் தண்ணியும் மரியாம கையில ஒரு மேப் வச்சிருக்காப்ல. நம்ம சின்ன செம்பட்டை எங்கேயாவது நடக்கிறானான்னு அப்படியே பார்த்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். அவன் கேட்கும்போது உன் தங்கச்சிக்கு என்னடா அழகா இருக்கிறா, கண்ணெல்லாம் அழகான கண்ணு, அதனால பிடிச்சிருக்குமோ என்ன ஒன்று புகழ்ந்து பேசுறான். அந்த பக்கம் நண்பர் ராணோ நம்ம ஹெர்மானி கூட ரொம்ப அழகா இருக்கிறாள்ல, கண்ணு கூட அழகான கண்ணுல அப்படின்னு அவன் கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறான். சரி நான் தூங்க போறேன்னு மேப்பை நம்ம ஹாரி பாட்டர் எடுத்து வச்சுட்டு படுக்க போதுதான் அந்த மேப்ல சின்ன செம்பட்டையனோட நடமாட்டம், அந்த காலடி தட நகர்றதை கவனிக்க முடியும். ராத்திரி ஏதோ நகண்டி ஏதோ சேட்டை பண்ண போறான் போல தெரியுது. ஆனா ஹாரி பாட்டருக்கு அது தெரியாது, ஏன்னா மூடி வச்சிட்டான். கட் பண்ணா இப்போ நம்ம புதுவாதியாரு சிறப்பான திறமையான பசங்களை எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு ஆளு மட்டும் கொஞ்சம் லேட்டா வர்றாங்க. யாரது அப்படின்னு பார்த்தா நம்ம ராணோட தங்கச்சி. அவளும் திறமையானவ போல. அதான் கூப்பிட்டு இருக்கிறாப்ல. கொஞ்சம் அழுதுகிட்டே வர்றா. ராணோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றாள். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கும் போல. அழுதுகிட்டே வர்றானா, மேபி பிரேக்கப் ஆயிடுச்சு என்னவோ. ஆனா அவ வரும்போது மரியாதை நிமித்தமா நம்ம ஹீரோ ஹாரி பாட்டர் எந்திரிச்சு நிக்கிறார். அவ உட்காரும் போது தான் இவன் உட்கார்றா. இதை நம்ம ஹெர்மானி பார்த்து விட்டா. என்ன ஒரு மாதிரியா பண்றானே அப்படின்னு கவனிக்கிறா. அப்புறம் பார்ட்டி முடிஞ்சு எல்லாரையும் நல்லபடியா அமிச்சிட்டு கதவை சாத்தும் போது உள்ள ஹாரி பாட்டர் இருக்கிறான். ஐயோ ஹாரி பாட்டர், நான் உன்னை கவனிக்கலங்கிறாரு புதுவாத்தியார். உங்க வாட்சை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே மெய் மறந்து நின்று போயிட்டேன் அப்படின்னு அந்த வாட்சை பத்தி ஏதோ விசாரிப்பார். நாம ஒருத்தான விஷயங்களை தான் பேசுறோம் இல்லையாங்கிறத இதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா. ஒருத்தான விஷயத்த பேசணும்னா மண்ணு மெதுவா விழுமா, தேவையில்லாத விஷயத்த பேசணும்னா மண்ணு நிறைய பொதுன்னு கீழே விழுமா. இப்படி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இங்க இவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாரோட போட்டோஸும் இருக்குது. இந்த லிஸ்ட்ல உன் போட்டோ வரணும் தம்பி, அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். உங்ககிட்ட தானே வால்டர் மட்டும் படிச்சான், அவனோட போட்டோ இதுல இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இவர் முகம் ஒரு மாதிரியா மாறுது. தப்பா நினைச்சுக்காரீங்க சார், எங்க அப்பா அம்மாவை கொன்னவன் அவன், அதான் தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வத்துல கேட்டுன்னு சொல்லும்போது உன் ஆர்வம் புரியுது தம்பி. ஆனா எவ்வளவோ வாத்தியாருக்கு அவருக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் நானும் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான். ஆனா ஒன்ன மாதிரி எல்லாம் அவன் இல்ல. உன்னோட குணம் தான் இங்க அதிகமா வெளிப்படுது. ஆனா அவனை பொறுத்தளவுல அவனோட குணம் கம்மியாவும் தீய குணம் தான் அதிகமா வெளிப்பட்டது. உன்ன மாதிரி அவன் இல்ல தம்பின்னு எடுத்து சொல்றாரு. கட் பண்ணா இன்னைக்கு போட்டி போல. இந்த தடவை நடக்க போற போட்டியில ட்ரைனிங்ல நம்ம ரான் தான் ஜெயிச்சாங்கிறதுனால ராண கீப்பரா போட்டாங்க. ஆனாலும் ஒரு மாதிரி பதட்டத்தோட பயத்தோட வர்றான். ஜெயிப்போங்கிற நம்பிக்கையே சுத்தமா அவங்கிட்ட இல்ல. மூஞ்சிய பார்த்தாலும் பேசுறத பார்த்தாலும் தெரியுது. வர கிறிஸ்துமஸ் அப்போ ஏதோ ஒரு விசேஷத்துக்கு பார்ட்டி வைக்க போறாரா அந்த புதுவாத்தியார். ஆனா பசங்க எல்லாம் ஜோடியா வரணும்னு கேட்டுக்கிட்டாராம். இப்படி நம்ம ஹெர்மானி சொல்லும்போது உனக்கு என்ன அந்த மலமாட கூட்டிட்டு போவ அப்படின்னு சொல்லும்போது அடைச்சி சும்மா கறா, நான் உன்னை தான் கூட்டு போலான் இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்கிறா ரான். அப்புறம் ராணையே டாவடிக்கிற ஒரு பொண்ணு ஓடியாந்து இந்த தடவை நீ கலக்கணும் அப்படின்னு அட்வைஸ் போட்டு பாராட்டிட்டு போறா. அவ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா ரான. இவன் இன்னையோட கேமோட சரி, இதுக்கு பிறகு டீம்ல இருந்து விலகிக்க போறேன்னு பதட்டத்துல பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் பாட்டப்படாத, இந்த இதை குடின்னு ஏதோ ட்ரிங்க் கொடுக்குறாப்ல. அப்படி கொடுக்கும்போது ஏதோ கலந்து இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அந்த பக்கத்துல இருந்து நம்ம லூசு பெண்ணே பாத்துறா. என்னத்த கலந்த ஹாரி பாட்டர் அப்படின்னு கேட்டுறா. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம புதுவாத்தியார் கொடுத்தாருல அதிர்ஷ்டமானோ, அது அந்த பாட்டில் அவன் கையில வச்சிருக்கான். அதை கலந்துருப்பான் போல தெரியுது. ஐயோ இது தப்பு, இது தெரிஞ்சா ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்கன்னு ஹெர்மானி வேணாங்கிறான். ஆனா உடனே லபக்குன்னு நம்ம ரான் எடுத்து குடிக்கிறான். குடிச்சுட்டு இன்னைக்கு பாரு இந்த கேம்ல என்ன கலக்குறேன்னு பாருன்னு ரொம்ப தன்னம்பிக்கையோட போறான். போனா கேம்ல வேற லெவல்ல விளையாடுறாங்க. அடிச்சு தூள் பண்றான். எவ்வளவு தன்னம்பிக்கை, எவ்வளவு ஸ்டைலா கேட்ச் பண்றான், எவ்வளவு
பால் வந்தாலும் புடி 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 புடின்னு பிடிச்சு கெத்து காட்டுறான். அன்னைக்கு நடந்த மேட்ச்ல அவன் ஆட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்குது. ராணு ராணுன்னு ராணோட பேரை சொல்லி கத்துது. ஹெர்மானி கூட அங்க தூரமா இருந்து பார்த்து ரசிக்கிறா. அதெல்லாம் கடைசியில அந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு அவன் முக்கியமான ஆளா மாறிட்டான். எல்லாரும் கைத்தட்டி அதை சந்தோஷமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அன்னைக்கு ராத்திரி பார்த்தா அத்தனை பேரும் அவனை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த லவ் பண்ற ஒன் சைடு லவர் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டபானத்தை நீ கொடுத்துருக்க கூடாது, தப்பு அப்படின்னு ஹாரி பாட்டர் கிட்ட ஹெர்மானி சொன்னா, நீ மட்டும் குழப்ப மந்திரத்தை பயன்படுத்தி ட்ரைனிங்ல அவனுக்கு உதவி பண்ணலையான்னு கரெக்டா கேட்கறாப்ல. அது ட்ரைனிங், இது கேம் இல்லையா, நிஜ கேம் இல்லையான்னு கேட்க நானும் அப்படித்தானு பாட்டில காட்டுறான். பார்த்தா அதிர்ஷ்டபானத்தை உண்மையிலேயே அவன் கொடுக்கவே இல்லை, சும்மா ஊத்தி கலந்து விட்டாப்ல நடிச்சான். பாட்டில மட்டும் தான் காட்டினான், மூடிய கூட திறக்கல. ஆனா தான் அதிர்ஷ்டபானத்தை குடிச்சதா நினைச்சிட்டு அந்த தைரியத்துல அந்த தன்னம்பிக்கையில விளையாண்டு ஜெயிச்சிருக்கான் போல. இது அவனுக்கே தெரியாது. சந்தோஷமா அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ட்விஸ்ட். டப்புன்னு அந்த ஒன் சைடு லவர் எந்திரிச்சு முத்தா கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்தது இவளுக்கு வெக்ஸ் ஆயிடுது. அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறா. என்ன ஒரு மாதிரி சோகமா போறாளேன்னு பின்னாடியே நம்ம பய ஃபாலோ பண்ணிட்டு போறான். உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவ தலைக்கு மேல கற்பனை பறவைகள் ஒரு 5 பறவை சுத்திக்கிட்டே இருக்குது. என்னது இந்த மாதிரி பறவைகள் சுத்துதுன்னு கேட்க, ஏதோ பறவைகள் மேஜிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காளா, அதனால சுத்தும் போல. அங்க வச்சுதான் ஒரு முனைய உடைக்கிறா. ராணோட தங்கச்சியை நீ பாக்குறத நான் பாத்துருக்கேன். அவ வேற ஒரு பையன் கூட இருக்கிறதும் முத்தா கொடுக்கறதும் அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எனக்கு நம்ம நண்பர் ராணு இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. என் மனசை அவன் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறா. இவன் தான் ஆறுதலா இருக்கிறா. அந்நேரமா பார்த்து ராணு அந்த லவர் இந்த பக்கத்துல வருவாங்க. இந்த ரூம் ஆல்ரெடி அவங்க எடுத்துக்கிட்டாங்க போல, வா வேற ரூமுக்கு போவோம் அப்படின்னு அவன் கூட்டு போக பாக்குறா. என்னது தலைக்கு மேல பறக்குதுன்னு சொல்லும் போது கொத்தி விடுன்னு அதுகளுக்கு உத்தரவு போட எல்லாம் படு வேகமா அவனை கொத்துறதுக்கு வருது. பயபுல ஓடி போயிட்டான், ஜஸ்ட் மிஸ். கீழே அவங்க அழுதுகிட்டு இருக்க, மேல ராணு அந்த லவரும் முத்தா கொடுத்துட்டு இருக்க, அதுக்கு மேல தனியாவே இருக்கிறான் நம்ம சின்ன செம்பட்டையன். அப்புறம் பார்த்தா ஹாரி பாட்டர் கிட்ட அவளா வந்து முத்தம் கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவன் நியாயமா பேசுறாப்லையும். சரி, இவனை பத்தி நியாயப்படுத்தி ஹெர்மானி கிட்ட பேசினா, அவன் யாருக்கு முத்தம் கொடுத்தா எனக்கு என்ன, அவனெல்லாம் ஒரு ஆள்னு பார்ட்டிக்கு அவனை கூட்டிட்டு போகணும்னு நான் நினைச்ச பத்தியா, என்ன சொல்லணும்னு ஹெர்மானி ஹாரி பாட்டர் கிட்ட புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நாம ஏன் ஒன்னா போக கூடாதுன்னு ஹாரி பாட்டர் கேட்கறான். ஃப்ரெண்டா நம்ம ஒன்னா போலாமேன்னு. ஆனா அவசரப்பட்டு யாரோ ஒருத்தவன்ட்ட வாக்கு கொடுத்துட்டாலாம். யாருக்கிட்ட? அந்த மலமாடு கிட்ட. ஹாரி பாட்டர் நீ ஒரு நல்ல அழகான பொண்ணா பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பொண்ணு ரொமான்டிக் லுக் விட்டு இருக்கா. ஆனா அவ உண்மையிலேயே நேச்சுரலா லவ் பண்ணல, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நினைச்சுக்கிட்டு உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. லவ் போஷனை கூட உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் பயவுள்ள உடனே குஷி ஆயிடுறான். அப்படியா அப்படின்னு ரெடி ஆகிறான். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே சீனை போடுவான் பாருங்க, தலையில ஒரு போடு போடுவான். ஓகே ஓகே கூல் டவுன்ங்கிறான். அந்த பக்கம் சின்ன செம்பட்டையன் மறுபடியும் அந்த ஸ்டோர் ரூம் பக்கம் போய் அங்க இருக்கிற பீரோவை திரையில இருந்து விலக்கி ஒரு ஆப்பிள உள்ள வைக்கிறான். அப்புறம் ஏதோ ஒரு மந்திரம் சொல்றான். திருப்பி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஆப்பிள காணோம். மறுபடியும் கதவு முடி, மறுபடியும் மந்திரம் சொல்லி மறுபடியும் கதவை திறக்கும் போது உள்ள அந்த ஆப்பிள் இருக்குது. ஆனா இந்த தடவை அந்த ஆப்பிள் ஏதோ கடிச்சாப்புல இருக்குது. என்னத்த பண்றான்னு ஒன்னும் புரியப்படல. இங்க பார்ட்டில ஹாரி பாட்டர் யாரை கூட்டு வந்திருக்கானா, நம்ம லூசு பெண்ணையை தான் கூட்டு வந்திருக்கான் போல. நம்ம லாங் பாட்டம் அங்க சர்வ் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கா. எங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கிடைக்கல, ஏதோ சர்வ் பண்றாப்லயாவது உங்க எல்லாரும் பார்த்துட்டு போலான்னு வந்துங்கிறான். அங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா ஹெர்மானி. என்னடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு ஹாரி பாட்டர் விசாரிச்சா, ராண வெறுப்பேத்துறதுக்காக அந்த மலமாட கூட்டு வந்தேன். அவ என்னன்னா ஒட்டுனி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கிறான், எப்படா சான்ஸ் கிடைக்கும் முத்தம் கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அவனுக்கு பயந்துகிட்டு தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேங்கிற. அப்போ ஒருத்தன் வந்து ஏதோ டிராகனோட முட்டைன்னு ஏதோ கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு வாயில இருந்து கப்பு போகாதான் அவ்வளவு நாத்தடிக்குமா. அப்ப அதை கொண்டான்னு அதை வாங்கி அவ சாப்பிடுறா. அப்பதான் அவன் முத்தம் கொடுக்க பக்கத்துல வரமாட்டேன்ட்டு. ஆனா அவளுக்கு கொமட்டிக்கிட்டு இருக்குது, வாந்தி எடுத்துட்டு இருப்பா. அதே சமயம் இந்த பக்கம் மலமாடு வந்ததும் கீழே குனிஞ்சுக்கிட்டே அவங்கிட்ட எஸ்கேப் ஆயிடுறா. என்னடா உன் ஃப்ரெண்டு என்ன மறுபடியும் கழட்டி விட்டா போலயே அப்படின்னு மலமாடு யோசிக்கிறான். என்னது இது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் போலயேன்னு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அது என்னன்னு ஹாரி பாட்டர் சொன்னதும், ஆடுகள்ல கெடா ஆடு ஆண் ஆடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆண் டிராகன் கிட்ட இருந்து எடுக்கிற ஏதோ ஒரு ஐட்டம் போல. அதைத்தான் சாப்பிட்டேன்னு சொன்னதும் உடனே அவர் வாந்தி எடுக்க கரெக்டா நம்ம நடுவுச்சி மண்டையனோட கால்லயே வாந்தி எடுத்துறாப்ல. ஒரு மாசத்துக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்ட்டாரு. ஓடுற ஹாரி பாட்டர் நிப்பாட்டி, டம்பிள்டோர் உனக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ண சொன்னாரு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை பாஸ் பண்றான். என்ன மெசேஜ்னா, அடுத்து ஹாலிடே முடிஞ்சு அப்புறம் எக்ஸாம் வரும்போது தான் அவர் வருவாராம். அது வரைக்கும் டிராவலிங்ல இருக்கிறேன், தேட வேணான்னு சொல்லியிருக்காராம். அதை தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. அதே சமயம் பார்த்தா நம்ம கிளர்க்கு சின்ன செம்பட்டையனை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. மேல் மாடியில சந்தேகத்துக்குரிய வயல நடந்து வந்துகிட்டு இருந்தான்னு பிடிச்சி இழுத்துட்டு வராரு. இன்விடேஷன் இல்ல, உள்ள வர பார்த்தேன், தப்பா அப்படின்னு கேட்கிறான் இவன். ஃப்ரீயா விடுங்க, நான் இவனை கூட்டிட்டு போறேன்னு சின்ன செம்பட்டையனை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு நடுவுச்சி மண்டைய. ஆனா நடுவுச்சி மண்டையன் தன்னை காப்பாத்த தான் வரான்னு தெரிஞ்சுமே ஒரு மாதிரி வெறுப்பா தான் சின்ன செம்பட்டையன் பேசுறான். யாருமே இல்லைன்னா அவங்க பக்கத்துல கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு போறாங்க. பட் ஹாரி பாட்டர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நின்னுக்கிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்பார் அவசரப்பட்டு முட்டாத்தனை எதுவும் பண்ணாத அப்படின்னு பேசுறாரு. நான் தான் சபிக்கப்பட்ட அந்த டாலரை கொடுத்தேன், இப்ப என்ன பண்ணி இவன் திமிரா பேசுறான். உன்னை காப்பாத்து வேணும் உங்க அம்மா கிட்ட மீள முடியாத சத்தியத்தை பண்ணி தொலைஞ்சிருக்கிறேன், அதுக்காக தான் உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறேன், ஒழுங்காரு அப்படின்னு சத்தம் போறாரு. இப்பார் இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவேனா, நான் தான் இதை செய்யணும் அப்படின்னு சீனை போட்டு போறான் சின்ன செம்பட்டையன். இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராணு கிட்ட போய், அதென்ன மீள முடியாத சத்தியம், இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அந்த ஹாலிடே பீரியடுக்காக மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. கேட்டா
அதான் பேர்லயே இருக்கே மீள முடியாத சத்தியம்னு, அதையும் தாண்டி ஏதாவது பண்ணா இறந்துருவாங்களோ என்னவோன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லவ்வர் வர்றா. காத்துலயே இவ பேரையும் ரான் பேரையும் சேர்த்து வச்சு எழுதி பக்கத்துல கீழே 2 எக்ஸ் வேற 2 பிள்ளைகளை பத்துக்கலாங்கிற ரேஞ்சுக்கு சீனை போட்டு எழுதி வச்சுட்டு போறா. பின்னாடியே நம்ம ஹெர்மானி வந்து பார்த்துட்டு இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு கோவமாக இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா இப்போ ரானோட வீட்டுக்கு தான் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஓனாய் மனுஷன் கூட வந்திருக்காப்ல, பழைய வாத்தியவர் இல்ல, அவங்க கிட்ட அவன் கேட்ட அந்த விஷயத்தை பத்தி மீள முடியாத சத்தியத்தை நடுவுச்சி மண்டையன் பண்ணிருக்கிறத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா ஓனாய் மனுஷனோ இங்க பாரு, டம்பிள்டோர் நடுவுச்சி மண்டையனை ரொம்ப காலமா நம்பிட்டு இருக்கிறார், இப்பயும் நம்புறார். அப்படி நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை சந்தேகப்படுறது தப்பு. அதெல்லாம் செய்யறானா அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கலாம். மிகப்பெரிய படையை திரட்டிக்கிட்டு இருக்கிற வால்டர்மார்ட்டை எதிர்த்து நம்ம கிட்ட இருக்கிறதே சில பேர் தான், அதுலயும் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் எனக்கு சரியா படல அப்படின்னு கோவப்படுறாரு ஓனாய் மனுஷன். ரானோட தங்கச்சி ஹாரி பாட்டர் பக்கத்துல வந்து உட்காருவா. இதை சாப்பிட்டு பாக்குறியான்னு ஊட்டி விடுறா. நம்ம பயிலும் சாப்பிடுறா. அதை நாசுக்கா புரிஞ்சுக்கிட்டு அப்பா உட்பட எல்லா பேரும் விலகி போயிடுறாங்க. ஆனா நாசுக்கா புரிஞ்சுக்காத அண்ணன் ரானு மட்டும் ஓடியாந்து அவங்க 2 பேருக்கு நடுவுல உட்காந்துக்கிறா. சாப்பிட வேணுமான்னு எவ்வளவு ஐட்டத்தை கையில வச்சுட்டு கேட்கறான் பாருங்க. இங்கிதமே தெரியாத பயபுள்ள. கட் பண்ணா ரானோட அப்பாவும் ஹாரி பாட்டர் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு தூது அமிச்சிருப்பான் போல ஹாரி பாட்டர், சந்தேகப்படக்கூடிய வகையில அந்த சின்ன சம்பட்டையான் தெரியுறான்னு. அதை பத்தி விசாரணை பண்ணிருக்கிற போல ரானோட அப்பா. விசாரணையில அவ ஏதோ தப்பு பண்றான்னு தெரிய வருது போல. ஏதோ மறைய வைக்கிற பீரோவை பத்தி கூட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நமக்கு ஒன்னும் புரிபடல அந்த சீன்ல. பின்னாடி அதை கிளாரிட்டி கிடைக்கும் போது நம்ம இன்னும் டீடைலா பேசலாம். அப்புறம் அன்னைக்கு கிளம்புற சமயம் நம்ம ஓனாய் மனுஷன் பயந்துகிட்டே வெளியில பாத்துட்டு இருக்காரு. நிலவொலி, பௌர்ணமி நிலவொலி ஏதாவது மேல பட்டுருமோ, ஓனாய் மனுஷனா மாறிடுவோம் பயந்துகிட்டு. கூட இருக்கிற அந்த லேடி என்னங்க அப்படின்னு கூப்பிடுது. அப்ப என்ன அர்த்தம்? பொண்டாட்டியா இருக்குமோ மேபி இருக்கலாம். போலாமா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேல ரானோட தங்கச்சியோ ஹாரி பாட்டரோட ஷூ எல்லாம் அவுத்து விட்டு ஹெல்ப் பண்றா. பக்கத்துல முத்தா கொடுக்க வர சமயம் பார்த்து வெளியில ஏதோ நெருப்பு பத்திக்கிட்டாப்ல தெரியுது. எஸ், அந்த நெருப்பு வளையத்தையே அவ தான் உருவாக்குறா. யாரு? அந்த நச்சு பாம்பு. அந்த நெருப்பு வளையம் கம்ப்ளீட் ஆறதுக்குள்ள அவ ஓடிட. அவளை பார்த்ததும் இவ யாருன்னு தெரியும்ல, ஹாரி பாட்டரோட வளர்ப்பு தந்தையவே வதைபடுன்னு சாபம் கொடுத்து கொன்னவன். சும்மா விடுவானா? பழி வாங்குறதுக்காக பின்னாடி விரட்டிட்டு போயிடுறான். கரெக்டா அவன் ஓட அந்த வட்டம் முழுமையடைஞ்சிருது. எல்லா பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இவன் வெளியில ஓடிட்டான். அவனை காப்பாத்துறேன்னு பின்னாடியே ரானோட தங்கச்சியும் ஓடியாரா. அவ்வளவு காதல் போல தெரியுது. எப்படி ஒரு டிராப்பை செட் பண்ணி பின்னாடி கூட்டிட்டு போறான்னு பாருங்க. அந்த நச்சுப்பாம்பு நிஜமாவே நச்சுப்பாம்பு தான் போல தெரியுது. சோளத்தட்டைக்கு மத்தியில விரட்டிக்கிட்டே போறான். பின்னாடியே இந்த பொண்ணு காதல் மயக்கத்துல விரட்டிக்கிட்டே ஓடியாருது. காப்பாத்துறதுக்காக ஓடியாருது. எல்லா பேர்கிட்டையும் மந்திர கோல் இருக்குது. அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஜெயில இருந்து தப்பிச்ச ஒருத்தன் வந்து நிக்கிறான். ஆளே பாக்குறதுக்கு ஜெய்ஜாண்டிகா இருக்கிறான். நல்ல வேலை அவளை காப்பாத்துறதுக்காக ஹாரி பாட்டர் வந்துடுறாரு. என்ன மேஜிக் போட்டாலும் அதை அவன் தடுக்கிறான். சுத்தி ரவுண்டு கட்டுறாங்க. யாரு எங்க இருக்கானே இவங்களுக்கு தெரியல. ஓனாய் மனுஷன் அவங்க ஒய்ஃப்னு அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. இப்போ பின்னந்து நீங்க அட்டாக் பண்ண அதை அவங்க 2 பேரும் இருந்து டேக்கிள் பண்ணி சமாளிச்சிட்டு இருக்கும்போது இவங்களும் வந்து ஆளுக்கு ஒரு திசையில 4 பேரு சுத்தி நின்று அதை தடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் இங்க இருக்க வீட்டை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல. வீட்டை ஃபுல்லா நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சுங்க அந்த பிணந்து நீங்க. ஆனா நல்ல வேலை வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவங்க எல்லாம் வெளியில இருந்ததுனால வீடு மட்டும் தான் சேதாரமாச்சு, எரிஞ்சு போச்சு. உயிர் சேதம் எதுவும் இல்ல. அம்மா தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க பாவம். இனி வாழ வீடு இல்லையே. ராணு மேல உப்பு மூட்டை ஏறிட்டு இருக்கிற அந்த லவ்வர் இதையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஹெர்மானி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹாரி பாட்டர் இப்போ டம்பிள்டோரோட ரூமுக்கு போய் வேற ஒரு நினைவை உள்ள போய் பாக்குறாரு. அதுல வழக்கம் போல நம்ம புது வாத்தியாரு, அப்போ வோல்டர்மார்ட்டுக்குமே அவர் தான் வாத்தியாரா இருந்திருப்பாரு. இதே மாதிரி ட்ரீட் கொடுக்கறதுக்கு பசங்களை கூப்பிட்டுருப்பாரு. எல்லாம் சாப்பிட்டு கிளம்புவாங்க. அவருக்கு பிடிச்ச பைனாப்பிளை இவன் வாங்கிட்டு வந்திருப்பான். எனக்கு இந்த பைனாப்பிள் பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா உள்ளுணர்வு தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். எல்லாரும் போன பிறகு லைப்ரரி பக்கம் தடை செய்யப்பட்ட ஏதோ ஒரு லைப்ரரி பகுதி இருக்குது போல. அந்த பகுதிக்கு போய் ஒரு மந்திரத்தை படிச்ச, அதை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கிறேன்னு ஏதோ விசாரிக்க போக காண்டாயி இங்க இருந்து ஒழுங்கா ஓடிரு அப்படின்னு விரட்டி விட்டுருவாரு. அது வரைக்கும் தான் இவன் பாக்குறான். இப்போ நம்ம ஹாரி பாட்டர் பார்த்தார்ல, இந்த நினைவுகள் எல்லாம் டம்பிள்டோருக்கு சொந்தம் இல்ல, நம்ம புதுவாதியாருக்கு சொந்தம். ஆனா அந்த நினைவுகள் கூட ஏதோ மாற்றம் செய்யப்பட்ட நினைவுகளா. அவ எந்த மந்திரத்தை பத்தி கேட்டானோ அதை அவங்க கேட்கல பாத்தீங்களா, மியூட் ஆயிடுச்சு. போய் இங்க இருந்து விரட்டுற சத்தத்தை தான் நம்ம கேட்டோம். அந்த மாதிரி தான் அவர் மெமரியை சேவே பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன மறைக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் உன் வேலைங்கிறாரு டம்பிள்டோர். வேற வழியே இல்ல, நீ தெரிஞ்சு ஆகணும், இதுல தோக்க கூடாது, அவரை பேசவை அப்படின்னு சொல்லிட்டாரு டம்பிள்டோர். ஏதோ டிராவலிங் போனவர் வந்துட்டார் போல தெரியுது. கட் பண்ண அடுத்து அந்த புதுவாதியாரோட கிளாஸ் முடியறதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு போறேன். அன்னைக்கு வால்டர்மார்ட் கேட்ட அதே மாதிரி கேள்விகள். லைப்ரரி பக்கம் போனேன், தடை செய்யப்பட்ட பகுதியில் ஒரு மந்திரத்தை பத்தி படிச்சேன் அப்படின்னு பேசுவான். இவரு அதெல்லாம் படிக்க கூடாது தம்பின்னுவாரு. அன்னைக்கு வால்டர்மார்ட் சொன்ன அதே டயலாக மறுபடியும் பேசி மறுபடியும் இவரை துண்டி பார்ப்பான். ஆனா அவரோ இங்க பாரு, நான் எப்பவுமே வெளிச்சத்தின் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறேன், நீயும் வெளிச்சத்தின் பக்கமே இரு, இருட்டு பக்கம் போகாதன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இதே வார்த்தைகளை சொல்லி அன்னைக்கு வால்டர்மார்ட் கேட்கும்போது அவனுக்கு இதே பதில சொன்னீங்களா அப்படின்னு உணர்ச்சி வசத்துல கேட்டுறாங்க. உடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்ப டம்பிள்டோர் தான் உன்னை இதெல்லாம் பண்ண சொல்லி விசாரிக்க சொல்லி அமிச்சாரா, இருக்கட்டு வச்சுக்கிறேன்னு கோமா கிளம்புறாப்ல. இவனுக்கு மனசு கேட்கல. அவரோட ரூமுக்கு போய் கதவை தட்டி பார்க்கறான். அவர் திறந்து பார்த்துட்டு நீயா காலையில பாப்போம் போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ரூமுக்கு வந்தா காதல் மயக்கத்துல ஒரு மாதிரி கிறங்கி போய் இருக்கிறான் நம்ம நண்பர் ராணு. ஆனா லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணு மேல காதல் இல்லையா. ஹாரி பாட்டருக்கு காதல் பாஷணத்தை கொடுக்கணும், ஹாரி பாட்டரை லவ் பண்ண வைக்கணும்னு ஒரு பொண்ணு தெரிஞ்சால, அந்த பொண்ணு ஏதோ அனுப்பிச்சு வச்சிருக்கா போல. ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பிச்சு அதுக்குள்ள இந்த காதல் சாக்லேட் ஏதோ ஒன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கா. ஹாரி பாட்டருக்கு வந்த லெட்டரை இவன் படிச்சிருக்கான். ஓபன் பண்ணி அதுல இருந்த சாக்லேட் தின்னு இருக்கிறான். முன்ன பொண்ண பேசவே செய்யாத அந்த பொண்ணு மேல இப்ப காதல்
காதல் மயக்கத்துல கிடக்குறான். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு டப்புன்னு ஒரு யோசிச்சு ஐடியா பண்ணி வாடா அந்த பொண்ணை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு கூட்டிட்டு வர்றான். எங்க வந்து நிக்கிறாங்கன்னா மறுபடியும் நம்ம புதுவாத்தியார்கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. மறுபடியும் நீயா காலையில வான்னு சொல்லும்போது இல்ல இவனுக்கு உங்க உதவி தேவை, யாரோ காதல் மந்திரத்தை பயன்படுத்தி இருக்காங்க, காதல் பாஷணத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் சரி உள்ள வான்னு உள்ள அலோவ் பண்றாரு. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீயே ஒரு மருந்து ரெடி பண்ணி நேரம் கொடுத்துருக்கணும்னு கேட்கும்போது உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்குமேனு தான் நான் இவனுங்க கூட்டிட்டு வந்தேங்கிறாப்ல. வந்தவன் புதுவாத்தியரையே என்னமா கட்டிப்பிடிக்கிறான்னு பாருங்க. ரொம்ப ஓவரா தான் போறான், அவனை கொஞ்சம் அடக்கி வைங்கிறாப்ல. அப்புறம் தான் இழுத்துட்டு போறாரு ஹாரி பாட்டர். காலையில கொஞ்சம் நான் ஓவரா போயிட்டேன் மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு ஹாரி பாட்டரும் கூட. பரவாயில்ல வேணும்னா கேட்ட, தெரியாம கேட்டிருப்பேன், ஃப்ரீயா விடுங்கிறாரு அவர். இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அவன் கேட்டது பேசுனதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருக்கும்ல, வயசாயிடுச்சுன்னு பேசும்போது அந்த வால்டமோட்டோட பேரை தயவு செய்து சொல்லாதன்னு சத்தம் போறாரு. அந்த பக்கம் பார்த்தா பொத்துன விழுந்து கிடக்குறான். மருந்து ரெடி பண்ணி குடிக்க சொல்றாரு புதுவாதியார். அவனும் குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிச்ச கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் ஆமா எனக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறான். லவ் போஷனை யாரோ கொடுத்துருக்காங்க, இப்பதான் நீ அதுல இருந்து மீண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னது அவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஒரு மாதிரி கசப்பா இருக்கும் போல அந்த மருந்து. வேற ஒருத்தருக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக நான் ஒரு மதுபானம் வச்சிருக்கிறேன், இப்ப அது குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கிஃப்ட உடைச்சு ஊத்தி 3 பேரும் குடிக்க போறாங்க. அதுல மொதல் குடிக்கிறது நம்ம நண்பர் ஆனதான். குடிச்ச அடுத்த நொடி அப்படியே ஒரு மாதிரி நொரத்தள்ளி கீழே விழுகிறான். அப்ப ஏதோ விஷம் கலந்துருக்குமோன்னு இவங்க பயப்படுறாங்க. ஏதாவது பண்ணி என் நண்பனை காப்பாத்துங்கிறான் ஹாரி பாட்டர். இவனுக்கு என்ன செய்துனே தெரியலையே, எப்படி என்னால மருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஹாரி பாட்டர் தான் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கறான். ஏதோ ஒரு மருந்து கிடைக்கும். அந்த மருந்து எடுத்து வாய்க்குள்ள போட்டு மூடி வச்சிடறான். கமான் எந்திரி எந்திரின்னு இருக்கிறாப்ல. 10 நிமிஷத்துக்கு பிறகுதான் சாகராப்ல கடந்தவன் முழிக்கவே செய்யறான். அந்த மருந்து காப்பாத்திடுச்சு போல, நல்ல வேலை. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. நம்ம ஹாரி பாட்டர் கொடுத்தது சுவாச மருந்து. ஏன்னா அவன் மூச்சு இல்லாம கிடந்தான். சுவாச மருந்து கொடுத்தா மூச்சு வந்துருன்றதான் கொடுத்துருக்கான், வேலை செஞ்சிருக்கு. புதுவாத்தியரை பார்த்து உங்க ஸ்டூடெண்ட் திறமசாலியா இருக்கிறான், அவனை நினைச்சு பெருமைப்படணும்னு சொல்லும்போது அவர் சந்தோஷப்படுறதா என்ன பண்றது தெரியாம குழப்பத்துல இருக்கிறார். இது உங்களுக்கு யாருக்கு கொடுத்தான்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா புதுவாத்தியாரு ஞாபகம் இல்லைங்கிறார். சரி இது கிஃப்ட்டுக்காகன்னு வச்சிருக்கிறேன், யாருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த அப்படின்னு அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. யாதோ இதுல லேட்டஸ்டா விஷத்தை கலந்துருப்பாங்க போல தெரியுதுங்கிறார். ஆக்சுவலா நம்ம டம்பிள்டோருக்கு தான் கிஃப்டா கொடுக்கறதுக்காக இதை வச்சிருந்திருக்கிறார். அதை சொன்னதும் டம்பிள்டோருக்கே ஷாக் ஆகுது. இந்த பக்கம் அந்த லவர் எங்க என் காதலனுக்கு என்னாச்சு, எந்திரிச்சது என்ன பத்தி கேட்டிருப்பானு ரொம்ப ஆர்வமா ஓடியாரா. ஆனா இங்க பார்த்தா ரானோட தங்கச்சி ஒரு பக்கம், நம்ம ஹெர்மானி ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. இவ என்ன இங்க பண்றா, நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும்னு இவ சீன் போடுறாங்க. லவர் நான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நான் இவனோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஹெர்மானி. அவன் ஜா கிடக்குறான், இந்நேரத்துல போய் இந்த மாதிரி எல்லாம் நீ நானும் சண்டை போட்டுட்டு இருக்கிறே வெக்கமல்லையான்னு கேட்டு ஹெர்மானி அழுகிறா. அதே சமயம் பயபுள்ள முழிக்கிறான். அவன் முழிச்சிட்டான், நான் பேசுறது கேட்டிருக்கு அதனாலதான் முழிச்சிருக்கிறான், நான் வந்துட்டு டாலிங் எல்லாம் சீனை போட்டுக்கிட்டு இருப்பா அவ. ஆனா பயபுள்ள தூக்கத்துல முணங்குறான். ஹெர்மானி ஹெர்மானின்னு ஹெர்மானியோட பேரை சொல்லி தான் முணங்கிட்டு இருக்கிறான். அதை கேட்டது ஹெர்மானிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த லவ்வருக்கு அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்குது. உடனே அங்கிருந்து அழுதுகிட்டு ஓடிடுறா. வாத்தியாருங்கெல்லாம் என்ன சொல்ல தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. காதல் தோல்வியோட வலி ரொம்ப கொடூரமானதுன்னு டம்பிள்டோர் ஒரு அட்வைஸை வேற போடுறாரு. உண்மையான காதல் ஜெயிச்சிருச்சுன்னு ரானோட தங்கச்சி வேற ஹாரி பாட்டர் சொல்லிட்டு போறா. ஹாரி பாட்டருக்கும் சந்தோஷம் இவங்க சேர்ந்ததுல. வழக்கம் போல தனியா திரியிற நம்ம சின்ன செம்பட்டையான ஹாரி பாட்டர் பாத்துறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். ஸ்டோரும் பக்கம் போறவன் அந்த பீரோவை திறந்து அதுக்குள்ள ஒரு குருவியை வச்சுட்டு கதவை சாத்துறான். மறுபடியும் திறந்து பார்த்தா குருவியை காணோம். இதே மாதிரி ஒரு பீரோ அன்னைக்கு நம்ம சின்ன செம்பட்டையா அவங்க அம்மா ரகசியமா ஒரு இடத்துல தாட்களோட சந்திச்சாங்கல்ல, அங்கே இதே மாதிரி ஒரு பீரோ இருக்குது. அங்க அந்த குருவி சத்தம் கேக்குது. அப்புறம் நம்ம பையன் மறுபடியும் திறந்து பார்க்கறான். திறந்து பார்த்தா அந்த குருவி உள்ள செத்து போய் கிடக்குது. இப்படி அவங்க மீட் பண்ணிக்கிட்ட அந்த இடத்துல ஒரு பீரோ இருக்கிறத அன்னைக்கு ரானோட அப்பா கிட்ட ஹாரி பாட்டர் பேசும்போது ஏதோ அவங்க பேசிக்கிறாங்க பீரோவை பத்தி, புரியலன்னு சொன்னல, அது அந்த பீரோ தான் நினைக்கிறேன். கட் பண்ணா ராண கொலவெறியில பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த காதலி, முன்னாள் காதலி ஆயிட்டா. அப்ப அவன் ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கிறனால அவன் மேல பனி பொழியிறாப்ல இருக்குது. ஆமா எப்படி அந்த பொண்ணு கூட நான் பிரேக்கப் பண்ணேன், எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்லையேன்னு கேட்கிறா ராணு. உன்னை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா உங்ககிட்ட பேசினா, ஆனா வந்த கொஞ்ச நேரத்துல ஏதோ கோவப்பட்டு கிளம்பிட்டா. இப்படி சொல்லி சமாளிக்கிறா நம்ம ஹெர்மானி. அவளை எப்படி பிரேக்கப் பண்ணணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை பிரேக்கப் பண்ணதுல சந்தோஷம். ஆனா கிட்டத்தட்ட கொல்ற ரேஞ்சுக்கு என்ன ஒரு பார்வை பாக்குறாளே, அதான் பயமா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கிறேன். எல்லாரும் திரும்பி பார்த்தாலும் அப்பயே அதே மாதிரி தான் பாக்குறா. ஏன்டா ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேட்டா எதுவுமே ஞாபகம் இல்ல. ஹெர்மானின் புலம்புனான்ல, அது கூட ஞாபகம் இல்ல. அப்ப இவங்க காதலி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். ஏதாவது அறகுறையா வளரி இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அவ மூட் அவுட் ஆயிட்டா. அந்த ராஜகுமாரனோட அந்த பழைய புத்தகத்துல ரத்த கிளறின்னு ஏதோ ஒரு மந்திரத்தை பத்தி எழுதியிருக்கிறது. ஒரு பொண்ணை பார்த்ததையும் வேகமா ஓடியாரான். இந்த பொண்ணு யாருன்னு ஞாபகம் இருக்குதா? பார்ல இருந்து வெளியில வரும்போது நம்ம டம்பிள்டோருக்கு கொடுக்கறதுக்காக $1 எடுத்துட்டு வந்தாலும் அவதான். கூடவே சபிக்கப்பட்டிருப்பா. யாரு இவளுக்கு அந்த $1 கொடுத்தான் அப்படிங்கறது கூட அவளுக்கு மறந்து போயிடுச்சு. அதை தான் எடுத்து சொல்றா. யார் எனக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு வருத்தப்படுறா. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இருந்து பயத்தோட நம்ம சின்ன செம்பட்டையும் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹாரி பாட்டரோட சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிடுது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஹாரி பாட்டரும் ஓடியாரு. எங்க மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்துகிட்டு ஓடியாராம் போல தெரியுது. தண்ணியில முகத்தை கழுவி அழுதுகிட்டு இருக்கிறான். நீ
நீதான் அந்த சாபம் கொடுத்தவன் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாரு ஹாரி பாட்டர். பதிலுக்கு அவன் மந்திரக்கோலை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். ஹாரி பாட்டர் எப்படியோ தப்பிச்சு அவன் திரும்ப தாக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மந்திரக்கோலாலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரத்த கலரி மந்திரத்தை புக்ல புதுசா படிச்சிருப்பான்ல, சரி அதை ட்ரை பண்ணுவேன்னு அவன் மேல ரத்த கலரின்னு அந்த மந்திரத்தை போட்டாங்க. போட்டதும் அவனுக்கு அடிபட்டுருச்சா என்னவோ தெரியல, ஒரு மாதிரி சின்ன செம்பட்டையான் துடிக்கிறத மட்டும் இவன் கேட்கறான். மெதுவா போய் பக்கத்துல பாக்குறாங்க. பார்த்தா ரத்த ஒழுக அவன் கிடக்குறான். இதுக்கு தான் ரத்த கலரி மந்திரம்னு இருக்கும் போல. உடம்புல இருந்து எல்லா ரத்தம் சொட்டுது. நடுவுச்சி மண்டையா அங்க ஓடியாந்துறாரு. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு. அவர் இந்த பயல காப்பாத்துவான்னு நம்பலாம். ஹாரி பாட்டர் அங்க இருந்து ஓடி போயிடறான். உதிர்ந்த ரத்தம் ஒன்னு சேரட்டும்னு ஒரு மந்திரத்தை போட்டு இவனை காப்பாத்திடுறாரு நம்ம நடுவுச்சியன். அப்புறம் பார்த்தா பசங்கிட்ட அந்த மேட்டரை சொல்லி புக்கை ஓரமா வச்சுட்டு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ரானோட தங்கச்சி தான் பக்கத்துல வந்து உட்காந்து ஆறுதல் சொல்றா. பேசாம இந்த புக்கை தூக்கி போட்டுரு அப்படிங்கிற. சரின்னு ஹாரி பாட்டர் ஒத்துக்கிறாரு. ஒரு ரூமுக்குள்ள வராங்க. இந்த ரூம்ல தான் நம்ம பசங்க போன பாட்டுல ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. யாரோட தேவை என்னன்னு இருந்து அதுக்கு உதவி செய்யக்கூடிய ரூம் இது. இந்த ரூமுக்குள்ள தான் அந்த ராஜகுமாரனோட புத்தகத்தை ஒளிய வைக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. அந்த பீரோக்குள்ள இருந்து தான் சத்தம் வருது. பீரோவை திறந்தா அன்னைக்கு செத்து போய் கிடந்த அந்த பறவை ஆனா வெள்ளை கலர் பறவையில இருந்துச்சு. இப்ப கருப்பு கலர் பறவை வேற ஒண்ணு பறந்து வெளியில வருது. இங்க வச்சு ஹாரி பாட்டரோட கண்ணை ரானோட தங்கச்சி மூட சொல்றா. கண்ணை முடிக்கோ, நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது. இந்த புக்கை நான் ஒளிய வைக்க போறேன்னு புக் எடுத்துட்டு போறா. எங்க ஒளிய வச்சான்னு தெரியல. ஒளிய வச்சுட்டு ஹாரி பாட்டருக்கு வந்து முத்தம் கொடுக்குறா. இங்க நடந்தது ரகசியமாவே வச்சுக்கன்னு வேற ஒரு டயலாக போட்டு போறா. புக்கை ஒளிய வச்சிட்டீங்களான்னு வந்து கேட்கறான். தங்கச்சி கூட போனியே ஒளிய வச்சிட்டியான்னு. ஆமாங்கிறா ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டரை பார்த்தாலே அந்த வாத்தியார் அங்க இருந்து விலகி ஓடுறாப்ல. புது வாத்தியார். உனக்கு அதிர்ஷ்டமே இல்லப்பா அப்படின்னு நம்ம ரான் சொல்லுவான். அப்பதான் தாங்கிட்ட அந்த அதிர்ஷ்ட பாஷன் இருக்கு இல்லையா, அந்த அதிர்ஷ்ட திரவம் அதை பயன்படுத்தலாமே இவனுக்கு ஐடியா வருது. அதை எடுத்து குடிக்கிறாங்க. நண்பர்கள் ரெண்டு பேரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. குடிச்ச பிறகு எப்படா ஃபீல் பண்றேன்னு கேட்டா சூப்பரா ஃபீல் பண்றேங்கிறா. ரொம்ப உற்சாகமா இருக்கிறான். புது வாத்தியாரு சீக்கிரமே சாப்பிடறவரா. சீக்கிரமே எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு ஆபீஸ்க்கு வந்துருவாரு. அவரை போய் பாருன்னு சொல்லும்போது நம்ம பைய இல்ல நான் நம்ம தாடி மாமாவை பார்க்க போறேன்னு கிளம்புறான். என்னடா பிளான மாத்திரியே அப்படின்னு கேட்டா இவன் அந்த அதிர்ஷ்ட பாசனை குடிச்சிருக்கிறதுனால இவன் செய்யறதெல்லாம் நல்லதுக்கா இருக்குமோன்னு நினைக்கலாம். நம்ம புது வாத்தியார் அந்த வேர் செடி இருக்குல்ல அந்த பக்கம் போய் ஜன்னலை திறந்து வேர் செடியில ஏதோ வெட்ட பாக்குறாரு. கரெக்டா அந்த பக்கத்துல தாடி மாமாவை பாக்குறதுக்கு இதான் ரூட். இந்த ரூட்ல போகும்போது யதார்த்தமாவே புது வாத்தியார ஹாரி பாட்டர் பாத்துறான். பயந்து போயிட்டார் ஹாரி பாட்டரை பார்த்துட்டு. இதோட கிளைகளை வெளியில வச்சா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் போல. அரசர் புஸ்ரா வெளியில யாரோ பேசிக்கிட்டாங்க, அதை கேட்டேன் அப்படி. ஆனாலும் அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ரகசியத்தெல்லாம் கொட்டுறாரு. ஏன்னா அந்த அதிர்ஷ்டபானம் அவன் குடிச்சதுனால வேலை செய்து போல தெரியுது. எல்லாம் படிப்புக்காகன்னு வேற சொல்றாரு. எது உண்மைன்னு தெரியல. எங்கடா இப்ப கிளம்பிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் தாடி மாமாவை பார்க்க போறேன், என் ஃபேவரட் வாத்தியார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஏய் ஏற்கனவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, இந்நேரத்துல போய் ஆபத்தா வெளியில போறத நான் அனுமதிக்கவே மாட்டேன் நோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டதும் அவரும் கிளம்பி வந்துட்டாப்ல. அவன் ரேஞ்சுக்கு வேகமா நடக்க முடியாம கொஞ்சம் தடுமாறி தான் நடந்து வந்துட்டு இருக்கிறார். அதிர்ஷ்டம் இவனை இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வருது, என்னத்தை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இங்க வந்து பார்த்தா ஒரு ராட்சச 8 கால் பூச்சி வந்து செத்து போய் கிடக்குது. தாடி மாமா அதை பார்த்து வருத்தப்படுறாரு. புதைக்க போறாரு போல தெரியுது. பூச்சியை எப்படி கொன்னு கேட்டா இது என் நண்பன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு தாடி மாமா. 8 கால் பூச்சியோட கொடுக்குல இருந்து வரக்கூடிய விஷம் ரொம்ப அரிதானதான், அற்புதமானதான். படிப்புக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்க போறாரு. தாடி மாமாவும் என் நண்பன் செத்து உதவி பண்றானே அப்படின்னு சந்தோஷப்படுறாப்ல. சேகரிச்சு வச்சுக்கிட்டாப்ல. இறுதி அஞ்சலி ஃபேர்வெல் எல்லாம் செலுத்தி அஞ்சலி செலுத்துறாரு அவரு. அப்புறம் அங்க தாடி மாமாவும் நம்ம புது வாத்தியாரும் சரக்கு அடிச்சுட்டு கண்ணா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாரி பாட்டருக்கு அதிர்ஷ்டம் கூடி வருது. குடிச்சு போதையில இவங்க ஏதாவது உளருவாங்களோ என்னவோ. தாடி மாமா தூங்கி போயிட்டாரு. தம்பி நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு என்கிட்ட இருந்து தெரியுது எனக்கு, ஆனா அதை நான் சொல்லக்கூடாது, சொன்னா என் உசுருக்கு ஆபத்தா போயிடும்னு பயப்படுறாரு. ஆனா இவன் தான் அம்மாவை பத்தி எல்லாம் பேசி உங்க ஸ்டூடெண்ட் தானே எங்க அம்மா, தான் உசுரை கொடுத்து என்ன காப்பாத்துறாங்க, அவங்களுக்கு இருந்த தைரியம் உங்களுக்கு இல்லையா, தைரியமா இருங்க, நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், வால்டமாட்டோட சாவு என் கையில தான் நடக்க போகுது, அதுக்கு நீங்க அன்னைக்கு என்ன பேசுனீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் தைரியமா சொல்லுங்க அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறான். அவரும் அந்த உண்மையான நினைவுகளை இப்போ ஹாரி பாட்டருக்கு காட்ட போறார். அந்த நினைவுகளை ஒரு சின்ன பாட்டில போட்டு கொடுக்குறார். அதை இவங்க நினைவு சட்டியில போட்டு இப்போ என்ன ஏதுன்னு பார்க்க போறாங்க. அன்னைக்கு இவன் கேட்ட அந்த மந்திரம் ஏதோ ஒரு இதை பத்தி கேட்டால, ஹார்க்ரஷ் அப்படிங்கறத பத்தி கேட்டிருப்பான். அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பான். அது ஒரு டார்க் மேஜிக் சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் வேண்டாம் தம்பின்னு சொன்னாலும் கேட்காம என்னன்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டதும் அவர் சொல்லிடுவார். ஒருத்தன் தான் உசுர ஒரு பொருள்ல ஒளிய வைக்கிறான் பாத்தீங்களா, அப்படி ஒளிய வைக்கும் போது அந்த பொருளுக்கு பேர் தான் ஹார்க்ரஷா எடுத்து சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு அவன் கேட்க அவரும் உலகை சொல்லிடுறாரு சரக்கடிச்சுக்கிட்டே. ஒருத்தன் அவனோட உசுர பல பாகங்களா பிரிச்சு பல பொருட்கள்ல ஒளிய வைக்க முடியுமா, அப்படி பொருட்களுக்குள்ள அவன் தன்னோட உசுர பல பாகமா பிரிச்சு ஒளிய வச்சான்னா அவனோட உடலை தாக்கி அழிச்சிட முடியாது, அவனோட உயிர் பாதுகாக்கப்படும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. கிட்டத்தட்ட அமரன் மாதிரி வாழலான்னு எடுத்து சொல்லி இருப்பார். இந்த மாதிரி ஒரு உசுரை ஒரு பொருளுக்கு மாத்தும் போது அதுக்கு ஒரு மரணம் தேவைப்படும் போல தெரியுது. ஒரு உசுரை ஒரு பாகத்துல போடுறதுக்கு ஒரு மரணம் தேவைப்படும். ஒரு உசுரை 7 பாகமா பிரிச்சு 7 பொருட்களை போறதை பத்தி கேட்க அவர் அரண்டு போறார். எப்பா ஒரு மரணத்தையும் நான் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ என்னப்பா 7 பாகங்களா பிரிக்கணும் வைக்கணுங்கிற அப்படின்னு மிரண்டு போறார். இதெல்லாம் சும்மா தானே கேட்கிற, மனசுல ஒண்ணு வேற ஆசை இல்லையான்னு கேட்க அப்படி நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் நம்ம வால்டமார்ட். இந்த டவுட் நான் கேட்டதை ரகசியமாவே வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு ஒரு எச்சரிக்கையை போட்டு போயிருப்பான். டம்பிள்டோரும் அதை பார்த்து மிரண்டு போறாரு. இவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலன்னு
அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்ப அவனோட உசுரை இந்த மாதிரி பொருட்கள்ல மாத்தி வச்சிருப்பானா அப்படின்னு கேட்க, ஆமா அதுல அவன் ஜெயிச்சிருக்கணுங்கிறாரு டம்பிள்டோர். 2வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுல ஒரு டைரிய பாம்போட பல்ல வச்சு குத்தி கிழிப்பான், ஞாபகம் இருக்கிறதா ஹாரி பாட்டர்? அந்த டைரி கூட வால்டமாட்டோட டைரி தான். அந்த டைரியில கூட அவனோட உயிர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் கூடவே ஒரு மோதிரத்தை வச்சிருக்கிறார். இந்த மோதிரத்தை பத்தி கேட்கும்போது வால்டமாட்டோட அம்மாவோட மோதிரமா அது. இந்த மோதிரத்துல கூட அவனோட உயிர் இருந்திருக்கலாம்னு எடுத்து சொல்றார். ஏன்னா இந்த மோதிரத்தை அழிக்க அவர் முயற்சி பண்ணும்போது அவரோட ஒரு கையே ஒரு மாதிரி கருகி போயிருக்கும். சோ அதையெல்லாம் வச்சு பார்த்தா அந்த 7 பாகங்கள்ல இது 2 ஒரு பாகமா இருக்கணும் அப்படிங்கறத அவர் யோசிக்கிறார். இந்த 2 பாகமாக இருக்கணும் யோசிக்கிறார் போல. அந்த அம்மாவோட மோதிரத்தை ஹாரி பாட்டர் தொடும்போது அந்த மோதிரம் கண்ணா பின்னான்னு சுத்தும் பம்பர மாதிரி. அதை பார்த்ததும் இவர் இன்னும் அரண்டு போறார். நீங்க அடிக்கடி ஸ்கூலை விட்டு வெளியில போறது இந்த பொருட்களை தேடித்தானே அப்படின்னு கரெக்டா கேட்கறான் ஹாரி பாட்டர். அந்த பொருட்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த ட்ரேசஸை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த பாகத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அதை அழிக்கிறதுக்கு மறுபடியும் உன்னோட உதவி தேவை அப்படின்னு டம்பிள்டோர் கேட்டுக்கிறாப்ல. ஒரு கோபுரத்து மேல இருந்து நம்ம நடுவுச்சி என்கிட்ட ஏதோ பேசுறாரு டம்பிள்டோர். என்ன போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டீங்களேன்னு அவர் வருத்தப்படுறாப்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனி அதை பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னதும் கோவமா நடுவுச்சி மண்டியா அங்க இருந்து கிளம்பி போறார். ஹாரி பாட்டரை பார்த்ததோ ஒரு முறை முறைச்சிட்டு போறார். நான் உன்னை நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன், ஆனா நான் சொல்றதை கேட்கணும், குடுக்குற கட்டளையை நிறைவேற்றணும், வாக்கு கொடுன்னு வாக்கு கேட்டுக்கிறார். வாக்கு கொடுத்த பிறகுதான் தான் கையை பிடிக்க சொல்ல கையை பிடிச்சதும் அங்க இருந்து போர்ட்டல் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. கடல் கடந்து ஒரு மலையை பார்த்தாப்புல ஒரு பாறை மேல 2 பேரும் நிக்கிறாங்க. இப்போ அங்க அந்த மலைக்குள்ள இருக்கிற பிளவு வழியா உள்ள ஒரு குகைக்குள்ள போறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்திருக்கு, என்னால உணர முடிகிறது அப்படிங்கிறாரு டம்பிள்டோர். இதுக்குள்ள போறதா இருந்தா ரத்த காணிக்க செலுத்தணுமா? சோ தான் கையில அறுத்து விட்டு ரத்தத்தை அங்க அப்படியே தெளிக்கிறார். ஒரு சுவரே உடைஞ்சு விழும். அப்புறம் அதை தாண்டி போனா ஒரே தண்ணியா இருக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. கண்டிப்பா அந்த மாதிரி பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக தீய சக்திகளை காவல் வேலைக்கு வால்டமாட் பயன்படுத்தி இருப்பான்னு சொல்லிட்டே வராரு. ஃபுல்லா தண்ணியா தான் இருக்குது. வெளிச்சத்தை பாய்ச்சி அப்படியே பாக்குறாங்க. லாஸ்ட்ல அந்த வெளிச்சம் போகுது. அங்கதான் அந்த பொருள் இருக்கணும். ஆனா இங்க இருந்து நாம அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு கேக்குறாப்ல. யோசிச்சவர் மேஜிக் போட்டு தண்ணிக்குள்ள இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு சங்கிலி இருக்குதுங்க. அந்த சங்கிலியை ஹாரி பாட்டர்ட்ட கொடுத்து இழுக்க சொல்ல அவனை இழுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இழுக்கும் போது பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு சின்ன படகு வருது. அந்த படகுல ஏறி இந்த பக்கம் ஒரு வழியா வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு பெரிய பனிக்கட்டி மாதிரி இருக்குது. இதுக்குள்ள அந்த பொருள் இருக்குமோன்னு இவர் யோசிக்கிறார் போல. பக்கத்திலேயே தண்ணியை முந்து இருக்கிறாப்ல ஒரு கிண்ண மாதிரி ஏதோ இருக்குது. அந்த பனிக்கட்டுக்குள்ள நிறைய தண்ணி இருக்குது. அதுக்கு கீழே தான் அந்த பொருள் இருக்கும் போல. ஆனா இந்த தண்ணியை அவர் குடிக்கணும் போல. ஃபுல்லா குடிச்சு ஆகணும். ஆனா இதை குடிச்சா எனக்கு புத்தி பேதலிக்கலாம், இல்ல பயங்கரமான வலிய மரண வலியை கூட கொடுக்கலாம். எது நடந்தாலும் சரி அந்த மாதிரி கஷ்டமான சூழல நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க கூடாது. நானே வேணான்னு சொன்னாலும் கேட்காம இந்த தண்ணியை என்ன குடிக்க வைக்கிறதுலயே நீ முயற்சி பண்ணணும். இந்த உதவிக்காக தான் உன்னை கூட்டு வந்திருக்கிறேன். இதுக்காக தான் உங்ககிட்ட நான் வாக்கும் கேட்டிருக்கிறேன். உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். நான் இதை குடிக்கட்டுமேன்னு கேட்கும்போது இல்ல நீ இளமையான பையன், சின்ன பையன், இன்னும் வாழணும், நிறைய விஷயங்களை பார்க்கணும். நான் செத்தா என்ன இருக்கு, வயசானவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சார். குடிச்சது ஒரு மாதிரி துடியா துடிக்கிறார். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் ஒரு கிண்ணத்துல கொண்டு வந்து மறுபடியும் கொடுக்குறான் நம்ம ஹாரி பாட்டர். மறுபடியும் அடுத்த கிண்ணம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் குடிக்க மாட்டேன்னு அவர் அடம்பிடிக்கும் போது இல்ல நீங்க குடிக்கணும்னு வற்புறுத்தி கொடுக்குறான். ஏன்னா இதுதான் அவர் கொடுத்த உத்தரவும் கூட. அடுத்து கிண்ணத்துல வந்துகிட்டே இருக்குது. குடிக்க மனுஷன் மரண வழியில கஷ்டப்பட்டு இருக்கான். முழுசா நீங்க குடிக்கணும், முழுசா குடிச்சாதான் வலி குறையும், என்ன மன்னிச்சிருக்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல. இதை குடிக்க சொல்றதுக்கு என்ன பேசாம கொன்னுடுன்னு கூட அவர் கத்தி பாக்குறார். குடிங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இன்னும் ஒரே ஒரு கப்பு தான் பாக்கி இருக்குது. இதை குடிங்க ப்ளீஸ், இதை குடிச்சீங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்யறேன், பிராமிஸ் அப்படின்லாம் சொல்லி குடிக்க வைக்கிறான். அவரும் வாயை திறக்கிறார். தண்ணி வேணும்னு கேட்கிறாப்ல. தண்ணியை எடுக்க அதுக்கு பிறகுதான் அங்கிருந்து ஒரு $1 கிடைக்குது. இதுதான் அந்த பொருள் போல. கிடைச்சிருச்சுன்னு ஹாரி பாட்டர் ரொம்ப சந்தோஷமா அதை எடுக்கிறான். எடுத்து பைக்குல வச்சுக்கிட்டான். தண்ணி கேட்டதுனால தண்ணி உருவாகு ஊற்றெடு அப்படின்னு மந்திரத்தை போட்டதும் தண்ணி கிடைச்சிருது. அந்த தண்ணியை கிண்ணத்துல எடுக்கலான்னு பார்த்தா கிண்ணத்துல அந்த தண்ணியை வார முடியல. சரி கீழே தான் ஏகப்பட்ட தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை எடுக்கலாமேன்னு அந்த தண்ணியை எடுக்க முயற்சி பண்றான். மேல சுத்திக்கிட்டு இருந்த வெளிச்சம் மறைஞ்சு போயிடுது. சோ மந்திரக்கோல்ல தான் வெளிச்சத்தை உருவாக்கிட்டு மறுபடியும் தண்ணியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஹாரி பாட்டர். அப்படி தண்ணி எடுக்க போகும்போது உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்து கையை பிடிக்குது. தண்ணிக்குள்ள ஆபத்து இருக்கு போல தெரியுது. வெளிச்சத்தை வேறொன்றுன்னு மந்திரத்தை போடுறான். சூரியன் மாதிரி வெளிச்சம் சுத்திக்கிட்டே இருக்குது. பார்த்தா கீழே இருந்து அறகுறையா என்னென்னமோ எழும்பி வருது. அவ்வளவு பேரை ஹாரி பாட்டர் எப்படி சமாளிப்பான்னு தெரியல. மந்திரம் போட்டு எத்தனை பேரை தான் விரட்ட முடியும்? டம்பிள்டோர் கிட்ட வேற அந்த மந்திரக்கோல் இல்ல. ஒரு 4 அடி 2 அடி தள்ளி கிடக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஹாரி பாட்டர் வேற பிடிச்சி இழுத்து போட்டுருச்சுக்க தண்ணிக்குள்ள. உள்ளேயே ஏதோ நிறைய அவனை இறுக்கி பிடிச்சுக்குதுங்க வேற. ஹாரி பாட்டரும் போராடுறான். அதே சமயம் நெருப்பு மாதிரி ஏதோ ஒண்ணு உள்ள வருது. நிறைய வருதுன்னு சொல்லலாம். தண்ணிக்குள்ளேயே ஹாரி பாட்டருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டம்பிள்டோர் தான். பெரிய நெருப்பு வளையத்தையே உருவாக்கி எல்லாத்தையும் பந்தாடுறாப்ல. ஹாரி பாட்டரும் மேல எழும்பி வந்துட்டான். பாதை விடுன்னு சொன்னதுமே அந்த நெருப்பு இவர்களுக்காக பாதையை விடுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சின்ன செம்பட்டையன் எந்திரிக்கிறான். ஸ்கூல்ல பார்த்தா மேகம் ஒரு மாதிரி கூடுது. இருள் சூழ ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த பையனும் அந்த போரைய விலைக்கு அந்த பீரோவை பாக்குறான். இந்த தடவை பீரோவை திறந்து விட்டா ஸ்கூலை பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி வர முடியாத இந்த அடிமைகள் எல்லாம் இந்த பீரோ வழியா வராங்க. எங்க இருந்து? சின்ன செம்பட்டையனும் அவங்க அம்மாவும் ரகசியமா ஒரு இடத்துக்கு வந்தாங்கல்ல, மார்க்கெட் ஏரியா பக்கம். அங்க இருந்து அந்த பீரோல ஏறி இந்த பீரோ வழியா வெளியில வராங்க. பாத்துக்கங்க. ஒரு வழியா ஸ்கூலுக்குள்ள வந்துருச்சுங்க. இனி இதுக என்ன ஆட்டம் பண்ண காத்துக்கிட்டு இருக்குதோ தெரியல. இங்க ஒரு வழியா ஸ்கூலுக்கு டம்பிள்டோரும் ஹாரி பாட்டரும் வந்து சேர்ந்துறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அவங்கள காப்பாத்தலாம் சொன்னா
ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், நான் சொல்றவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, என்ன நடந்தாலும் வெளியில வராத, போய் ஒளிஞ்சுக்கோன்றாரு வேற டம்பிள்டோர். என்ன நம்பு, எல்லாமே நல்லபடியா நடக்கும் போ அப்படிங்கிறாரு. அவனும் ஒளிஞ்சுக்கிறான். யார் வர்றாரு அப்படின்னு பார்த்தா சின்ன சம்பட்டையன் தான் வந்து நிக்கிறான். இந்நேரத்துல என்னடப்பா வந்திருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாரு. யார் கூடயே பேசிட்டு இருந்தீங்களே, நான் கேட்டனே அப்படிங்கிறான் அவன் சின்ன சம்பட்டையன். சில சமயம் நான் எனக்குள்ளவே பேசிப்பேன், தனந்தனியா பேசிப்பேன், வயசாயிடுச்சுல பித்து பிடிச்சாப்ல தம்பி அப்படிங்கிறாப்ல அவரு. தனியா தனக்குத்தானே பேசிக்கிறது பிடிக்குன்னு வேற சொல்றாரு. தம்பி, உன்னால கொலகாரன் ஆக முடியாத தம்பி, உன்னால கொல்ல முடியாதான்னு எடுத்து சொல்றாரு. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்காகத்தானே அந்த கிஃப்ட்டுக்குள்ள வச்சு கொடுத்த, என்ன கொல்றதுக்காகத்தானே அந்த புது வாத்தியார் மூலமா எனக்கு வர இருந்த அந்த மது பாட்டில்ல விஷத்தை கலந்த, இது எல்லாம் நீயா செய்யலங்கிறது எனக்கு தெரியும், என்ன கொல்ல உனக்கு மனசு வராதரா தம்பிங்கிறாப்ல. ஆனா தான் கையில இருக்கிற அந்த டாட்டுவை காமிச்சு, நான் ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்டவன், வால்டமார்ட்டுக்கு நான் இப்ப சேவை செய்யறேன்னு காட்டுறாத. டம்பிள்டோர் கையில இருந்த அந்த மந்திர கோலை வேற தட்டி விட்டுறான். தட்டி எரிய அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுறான். கீழே இருந்து மந்திர கோலை வச்சு ஹாரி பாட்டரும் ஏதாவது பிரச்சனைனா மந்திரம் போடலான்னு காத்துட்டு இருக்கிறான். இவனால கொல்ல முடியல, தயங்கிக்கிட்டே இருக்கிறான். பிணந்தினிகள் வர்றதை இவர் உணர்ந்துறாரு. உன்னால இங்க வர முடியும் சரி, அந்த பிணந்தினிகள் எப்படி ஸ்கூலுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு டம்பிள்டோர் விசாரிக்கிறார். ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருந்ததுல அந்த பீரோ, அந்த பீரோவை இவன் சரி பண்ணி இருக்கிறான். அதன் மூலமா தான் இவங்க மார்க்கெட்ல இருக்கிற அந்த பீரோல இருந்து இந்த பீரோ வழியா வெளியில வராங்க போல தெரியுது. ஸ்கூலுக்குள்ள இப்படிதான் நுழைஞ்சிருக்காங்க போல. நல்ல புத்திசாலி பையனா இருக்கிறே தம்பி. ஒரு காலத்துல இதே புத்திசாலித்தனத்தோட ஆனா எல்லா முடிவுகளையும் தப்பா எடுத்த ஒருத்தர் தான். அவன் தான் வால்டமார்ட்டா இப்ப மாறி நிக்கிறான். நீ அந்த மாதிரி மாறிடாதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமா புரியல, நான் உங்களை கொல்றதுக்காக வந்திருக்கிறேங்கிறான் அந்த பையன். நான் உன்னை கொல்லணும், இல்லைன்னா அவர் என்ன கொன்னுடுவாருன்னு பயப்படுறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா மித்த பிணந்தனிகளும் அங்க வந்துடுறாங்க. டம்பிள்டோரை பார்த்ததும் அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அந்த நச்சுப்பாம்பு சிறப்பா செஞ்சுட்டடா, வாழ்த்துக்கள்றான அந்த பையனை பாராட்டி பேசிட்டு இருக்கிறா. சீக்கிரம் கொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் அப்படியே தயங்கிட்டே இருக்கிறான். கீழே ஹாரி பாட்டர் மந்திரக்கோலோட என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாரி பாட்டருக்கு பின்னாடி நம்ம நடுவுச்சியை வந்து நிக்கிறார். சத்தம் போடாதங்கிறாரு. சத்தம் போடாம இருந்து சொல்லிட்டு மேல அவரே வர்றாரு. இவரு விஷம் மாதிரி அந்த தண்ணியை குடிச்சிருக்காப்ல. தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் தான் முடியும், அவரைத்தான் நம்பணும், அவரைத்தான் கூட்டு வரணும்னு ஒரு பேர் சொன்னார்ல, அந்த பேர் யார் தெரியுமா சொன்னாப்ல, நம்ம நடுவுச்சி மண்டையனை தான். ஆனா அதே நடுவுச்சி மண்டையன் இப்ப இவர்களோட சேர்ந்து டம்பிள்டோரையே கொல்றதுக்காக வந்து நிக்கிறார். என்ன கொன்னுடு அப்படின்னு டம்பிள்டோர் கேட்க, செத்து மடின்னு இவர் ஒரு மந்திரத்தை போடுறாரு. அடுத்த நடி தூக்கி வீசி எறியப்படுகிறார் டம்பிள்டோர். அவ்வளவு உயரமான இடத்துல இருந்து வேற. உடனே அந்த நச்சுப்பாம்பு வானத்துல அவங்களோட சிம்பலை மேகத்திலேயே வரையுது, புகையிலேயே வரையுது. ஸ்கூலோட ஹாலுக்குள்ளேயே எப்படி அவங்க எல்லாம் தெரியுறாங்கன்னு பாருங்க. அந்த ஸ்கூலோட வராண்டாவையே உடைச்சு செதறடிக்கிறா அந்த நச்சுப்பாம்பு. எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு காட்டு பக்கம் சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடியே ஹாரி பாட்டர் அவங்கள பழி வாங்குறதுக்காக விரட்டி வந்துட்டு இருக்கான். அடுத்து இவங்க கொலை பண்றதுக்காக எங்க வந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம தாடி மாமாவை கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்க போல. அந்த நச்சுப்பாம்பு உள்ள நம்ம தாடி மாமா தூங்கிட்டு இருப்பாப்லன்னு மொத்தத்தையும் எரிச்சு விட்டா. ஹாரி பாட்டர், டம்பிள்டோர் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, ஏண்டா நடுவுச்சி மண்டையா, ஏண்டா இப்படி பண்ணன்னு அங்க இருந்து கத்திக்கிட்டே வராங்க. அவன் என்ன மந்திரம் போட்டாலும் ஒண்ணு வேலைக்கால. நச்சுப்பாம்பு பதிலுக்கு ஒரு மந்திரத்தை போடுவா, வதைபடு மந்திரத்தை. வேணா விட்டுரு, இவனை கொல்ல வேண்டியது நம்ம இருள் அரசன் வால்டமார்ட் தான், அதனாலதான் நானே இந்த பையனை இவ்வளவு நாளா கொல்லாம வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு நடுவுச்சி மண்டையை. நச்சுப்பாம்பு அதை கேட்டுட்டு சரின்னு போயிடுறா. அந்த நிலைமையில கூட ரத்த கலரி மந்திரத்தை நடுவுச்சி மேல போட வர அவர் தூக்கி வீசி எறிகிறார். என்ன தைரியம் இருந்தா என் மந்திரத்தை எனக்கு எதிராக பயன்படுத்துவேன்னு கேட்கிறார். என்னடா பாக்குற, நான் தாண்டா அந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸ், நான் தான் அந்த மாய ராஜகுமாரன்னு பெரிய குண்டை தூக்கி போடுறார். நம்ம ஹாரி பாட்டர் படிச்சுட்டு இருக்கிற அந்த புத்தகம் கூட இவருக்கு சொந்தமான புத்தகம் தான் போல தெரியுது. பக்கத்துல அந்த மந்திர கோலையை எத்தி தள்ளிட்டு அவர் கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல. நல்ல வேலை ஸ்கூல்ல அப்ப நம்ம தாடி மாமா இருந்ததுனால அவருக்கு ஒன்னும் ஆகல. எல்லா பேரும் ஸ்கூலே இப்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படுறாங்க. ஹாரி பாட்டர் அங்க வந்துட்டா. டம்பிள்டோர் கீழே இறந்து கிடக்கிறாரு பாவம். 6வது பாகத்திலேயே டம்பிள்டோர் இறந்து போயிட்டார். இன்னும் 2 பாகம் இருக்குது. இவரோட உதவினால தான் இவன் எவ்வளவோ சாதனைகளை செஞ்சான். ஆனா இப்ப அவர் இறந்து போயிட்டாரே, இன்னும் 2 பாகத்தை எப்படி இவர் இல்லாம சமாளிக்க போறான்னு தெரியல. இருளரசன் வால்டமார்ட்டோட ஒரு உசுரு $1 இருக்குதுல்ல, அந்த டாலர் இப்ப ஹாரி பாட்டர் கையில தான் இருக்குது. எல்லா பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, அழுதுகிட்டு இருக்கிற ஹாரி பாட்டருக்கு நண்பர் ரானோட தங்கச்சி தான் போய் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றா. நம்ம மெக்கோனக்கல் வாத்தியார் அம்மா வானத்தை நோக்கி மந்திர கோலை தூக்கி மரியாதை செலுத்துறாங்க. மீதி எல்லாருமே அதே மாதிரி தான் மரியாதை செலுத்துறாங்க. அது ஒரு தீப ஒளி மாதிரி லைட்டா தீப ஒளி கொடுக்கும். கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஸ்கூலோட ஹாலே வெறுமையா கிடக்குது. டம்பிள்டோரோட ரூமுக்கு ஹாரி பாட்டர் வர்றான். அவரோட மந்திர கோலை பாசமா எடுத்து பாக்குறான். அப்ப நம்ம மெக்கனக்கல் வாத்தியார் அம்மா வர்றாங்க. நடக்க கூடாதது நடந்து போயிடுச்சு, ஏதாவது மனசு விட்டு பேசுறா பேசுன்னு வந்து பேசுறாங்க. அவங்க அவன் ஒண்ணுமில்லைன்னு கிளம்ப பாக்குறான். ப்ரொஃபசர் டம்பிள்டோர் உன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தாரு, அது நிஜம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஹெர்மானி கிட்ட கொலை பண்ணது நம்ம நடுவுச்சி மண்டையன் தான் எடுத்து சொல்றான் ஹாரி பாட்டர். எல்லாத்துக்கும் அந்த ஆள் தான் காரணம், என்னால காப்பாற்ற முடியல டம்பிள்டோர்னு வருத்தப்படுறான். இந்த டாலர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டாலர் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதுவே ஃபேக்னு அடுத்த குண்டதிக்கு போடுறான். அதுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர்ல என்ன எழுதி
எழுதியிருக்குன்னு ஹெர்மானி படிக்கிறா. இருள் அரசனுக்கு, நான் தான் உன்னோட ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேங்கிறத உனக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். உன் ரகசியங்களை கண்டுபிடிச்சவனும் நானே. இதனை படிக்கும்போது நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்னு வேற எழுதியிருக்குது. நான் தான் உண்மையான உன் உசுறு இருக்கிற பாகங்களை திருடி வச்சிருக்கிறேன்னு வேற எழுதியிருக்கிறது. அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருடி அழிப்பேன்னு வேற அதுல எழுதியிருக்கிறது. உனக்கு சமமான ஒரு எதிரியால உனக்கு மரணம் நிச்சயம் ஏற்படும், அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு எழுதி RABன்னு ஏதோ எழுதியிருக்குது. இந்த RABங்கிறது யாரு என்னன்னு தெரியல. ஆனா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணு அப்படின்னு வருத்தப்படுறான். பட்ட கஷ்டமெல்லாம் வீணுன்னு திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்கிறான் பாவம். அப்புறம் ராணோட தங்கச்சியை நீ லவ் பண்றத ராணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதை ஏத்துக்கிற அந்த பக்குவம் அவனுக்கு இருக்குது. என்ன அவன் முன்னாடி நீங்க 2 பேரும் க்ளோஸா பழகாதீங்க, முத்தம் கொடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதை அவன் சிரிக்கிறான் ஹாரி பாட்டர். தான் மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னோ, டம்பிள்டோர் ஆரம்பிச்சதை நான் முடிக்க போறேன்னோ ஹாரி பாட்டர் இங்க எடுத்து சொல்றான். ஆனா அந்த முயற்சியில நான் எங்க போய் நிப்பேன்னு எனக்கே தெரியாதுங்கிறான். முடிஞ்சா அப்பப்போ நான் எங்க இருக்கிறேன் என்ன பண்றேங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்கிறான். ஆனா ஹெர்மானியோ, தனி ஆளால உன்னால அந்த எல்லா பொருட்களையுமே கண்டுபிடிக்க முடியாது, உனக்கு நாங்க தேவை, சுத்தி இருக்கிற இந்த கூட்டம் உனக்கு தேவை, நாங்க தான் உங்க பலமேன்னு எடுத்து சொல்றேன். மேல பார்த்தா ஃபீனிக்ஸ் பறவை பறந்துட்டு இருக்குது. நம்ம டம்பிள்டோர் வளர்த்த அந்த பறவை தான். அந்த பறவை இவங்க பாத்துக்கிட்டு இருக்க அதோட இந்த படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. என்னடா கடைசியில இவ்வளவு சுகமா முடிச்சிட்டீங்க? இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் முடியும் போதெல்லாம் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த தடவை பார்த்தா டம்பிள்டோர் இறந்து போயிட்டாருங்கிற துக்க செய்தியை சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த அந்த டாலர் கூட ஃபேக்னு சொல்லி நமக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறத மீதி 2 பாகத்தை பார்த்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பேசி முடிக்கும் போது அதோட லிங்க் நான் இங்க கொடுப்பேன். எண்ட் ஸ்கிரீன்ல விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கலாம் பேசி முடிக்கும் போது. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கூட சேர்த்து கொடுக்குறேன், அதையும் விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து அப்டேட்ஸ் ஏதாவது வந்தா வாட்ஸ்அப்ல கொடுக்க பார்க்குறேன். என்ன, தேங்க்யூ, பாய் பாய், see you.